சரி, நான் ஸ்டார்ட் பண்ணுவோம் அதை. பேசுற கேட்காட்டி செல்லும். அப்படி என்ன மாதிரி மெத்தியா இஷ்யூ இருந்துச்சுன்னா நான் பேசுற கிளியர் இல்லாட்டி அப்படி சில வேலை வேற வேற பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்துருந்தாலும் சொல்லுவோம். நாங்க இன்றைக்கு எங்களோட இது ஃபர்ஸ்ட் கிளாஸ் இது ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் ஃபார் பர்சனல் கம்ப்யூட்டிங் சொல்றதுல இன்றைக்கு தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் நடக்க போகுது. ம், இது IT 1306 சொல்ற அந்த கோர்ஸ் கோட் பேர் அது. IT 1306. நாங்க இந்த இதுல இது என்னண்டா இது மெயினா இந்த ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். இந்த ஓப்பன் சோர்ஸ் எல்லாம் நான் ஃபுல்லா படிப்போம், இதெல்லாம் பிரீஃபா படிப்போம். நான் இந்த சொல்ல போறேன் என்னென்னண்டா, இந்த கோர்ஸ்ல எந்த ஈக்குது இந்த இதுல. அது பிறகு நாங்க என்னென்னத்தை பத்தி படிக்க பாருண்டோ. இது என்ன இது ஃபர்ஸ்ட் செமஸ்டர் தானே உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல ஒரு கோர்ஸா போட்டு இது என்னன்னு கேட்டா, ஒரு IT படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு எசென்ஷியலான இது. சரியா? இது என்ன இந்த கோர்ஸ் என்னத்தைய போட்டு இதுன்னு கேட்டா, ஆஹ், ஒரு IT படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டா இது கட்டாயம் தெரிஞ்சிக்க வேண்டியது. இது ஒரு 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 பேசிக் கோர்ஸ் தான், மிச்சம் கஷ்டமான அப்படி அந்த டீப் ஒண்ணும் இல்லை. ஃபர்ஸ்ட் செமஸ்டர் சுட்டி தேவையானதை மட்டும்தான் போட்டியுது இந்த கோர்ஸ்ல அப்படின்னா. இதுல என்ன தெரிந்து படிக்க போறோம்னு சொல்லி நான் பார்ப்பேன் இப்ப. இது ஒரு இப்ப இதுல என்னென்ன இருக்குதுன்னு ஒவ்வொன்றை சொல்றேன். இந்த கோர்ஸ் இது லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ். நீங்க இந்த கோர்ஸை முடிக்கிட்ட இது எந்த நீங்க உங்களுக்கு படிச்சுக்கணும், எந்த தெரிஞ்சுக்கணும் சொல்றது. By the end of this course, you should be able to understand types of open source software for personal computing. அப்படின்னா ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் என்ன? ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்னா நாங்க எந்த அதை பத்தி அதை எப்படி யூஸ் பண்ற அதெல்லாம் நாங்க படிச்சுக்கோம். அதெல்லாம் ஒவ்வொன்றா படிப்போம். இப்போ ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்ல சில ஆள் தெரிஞ்சுக்கலும். ஆஹ் இதுல உபுண்டு யூஸ் பண்ணிராக்கள் இதுக்கு முந்தி ஒரு ஹேண்ட் ரைஸ் பண்ணலுமா? உபுண்டு யூஸ் பண்ணிரா விண்டோஸ் மாதிரி உபுண்டு நோண்டி லினக்ஸ் நோண்டிரு அது யூஸ் பண்ணிராக்க. நான் பேசுறது கேக்குதுன்னு மாதிரியா? எல்லாரும் அமைதியாயிட்டீங்களோ? ஆஹ் என் கிளாஸ்ல இப்படித்தான். எல்லாரும் பேசணும். இப்ப மத்த காலத்துல எப்படி தெரியா? ஆனா என் கிளாஸ்ல எல்லாரும் பேசணும். இப்ப உதாரணத்துக்கு இப்ப உங்களுக்கு பேச இல்லாட்டி வேணும். ஆனா பேசுறது பெட்டர். ஏண்டா அப்பதான் ஒரு கிளாஸ் மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு ஸ்ரீலங்கால தான் இப்படி. ஆஹ் ஸ்ரீலங்கா உதாரணத்துக்கு இப்போ ஸ்கூல் எடுத்தோம்னா டீச்சர் சொல்ற டவுட் படிப்பிக்கோள் நல்ல டவுட் கேட்குவான். அதே மாதிரி தான் யூனிவர்சிட்டிலையும் கேட்கலும் ஆனா பயம் அப்படி கேட்கறதுல ஒத்தரம். சரியா? ஆனா ஃபாரின் கண்ட்ரிஸ் எல்லாம் நாங்க பார்த்தோம் கேட்டா அப்படி இல்லை. ஆஹ் என்ன டவுட் வந்தாலும் உடனே ஹேண்ட் ரைஸ் பண்ணி கேட்கல. அதே மாதிரிதான் உங்களுக்கு என்ன டவுட் வந்தாலும் சரி ஹேண்ட் ரைஸ் பண்ணி என்ன டவுட்டா இருந்தாலும் சரி கேளுங்க. ஆஹ் அதே போல இப்ப நான் கேட்கிற கேள்விக்கும் எந்த பதில்னு சொல்லுங்க, இல்லாட்டி பதில் தெரியாட்டி செட்டில் ஆளும் சரி, இல்லை ஹேண்ட் ரைஸ் பண்ணி தெரியாண்டாலும் சொல்லுங்க. சும்மா இக்காம. இப்ப நான் கேட்டது உபுண்டு இதுக்கு முந்தி யூஸ் பண்ணிராக்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணலுமா? நீங்க அன்மியூட் பண்ணி சொல்றது. ஒத்தரும் இல்லையா?
சரி ஒத்தரம் இல்லை பொழியுது. ஆஹ் நாங்க இன்றைக்கு படிக்க போறது மிச்சம். இந்த இந்த கோர்ஸை பத்தி என்னன்னு சொல்றது, அதுக்கப்புறம் இன்றைக்கு ஒரு சின்ன ஒரு துண்டு படிப்போம். அதுக்கப்புறம் டீப்பா போங்க போண்டா. இன்னும் 5 months கிட்ட இருக்குதே ஒரு செமஸ்டருக்கு. அதுல ஒவ்வொன்றா படிப்போம். இன்றைக்கு ஒரு ஒரு 2 hours மாதிரி தான் கிளாஸ் நடக்கும். இன்றைக்கு அவ்வளோ ஓரளவு படிப்போம். ஆனா ஒரு பேசிக் ஏன்டா ஃபர்ஸ்ட் நாளே மிச்சம் படிச்சோடனே கொஞ்சம் இதாகிற மாதிரி இருக்கும். மிச்சம் கனையே அதை போட்டு இதாகினேன். அடுத்தது எனக்கு கிளாஸ் எப்படி நடக்கும்டா, ஒன்று நான் சொன்னேன் டவுட் உங்களுக்கு கேட்கணும்டா வேண்டிய டைம்ல ஹேண்ட் ரைஸ் பண்ணியோ இல்லாட்டி அன்மியூட் பண்ணியோ இல்லாட்டி செட்லையோ எப்படியோ உங்களுக்கு டவுட் வந்தா உடனே கேளுங்க. இப்போ எனக்கு தெரியாட்டி நான் அடுத்த அடுத்த பார்த்து செல்வேன், இல்லாட்டி அப்படியே நான் செல்வேன். ஏண்டா இப்போ டவுட் வந்தா அவர் கேட்டுருவாங்க. என்னன்னு கேட்டா ஆஹ் இப்போ அது ஒரு அவ்வளோ நல்ல டவுட் இல்லாட்டியும் பரவாயில்ல, உங்களுக்கு டவுட் வந்துருந்தா அது டவுட் மாதிரி இருந்துச்சுண்டா உங்களுக்கு அதை மனசுக்குள்ள வச்சு நிக்காம சொல்லுங்க சரியா. அடுத்து ஒன்று சொன்னேன் டவுட் கேட்குற டைம் கேளுங்க உண்டு. அடுத்து டைமுக்கு வர பாருங்க கட்டாயம். இப்போ 7 மணி ஸ்டார்ட்னா 7:05 ஆகுறது பிரச்சனை இல்லை, 7:10 பிரச்சனை இல்லை, அதுக்கு முந்தி வாரத்துக்கு மாதிரி பாருங்க. 7:10 வாரத்துக்கு மாதிரி டைமுக்கு வேலை செய்ய பாருங்க. அடுத்தது என்னன்னு கேட்டா நான் என்ன கேள்வி இப்ப கேள்வி தருவேன், அது செய்யணும். அடுத்து எப்படியுமே ஹோம்ஒர்க் இந்த பாடம் சொல்றது ப்ராக்டிக்கலான பாடம் உண்டு. அப்படின்னா இப்ப ஒரு ப்ரோக்ராமிங் மாதிரி தான். நீங்க செஞ்சாதான் உங்களுக்கு வரும். நீங்க சும்மா வீட்டு நோட்ஸ் பாடம் ஆகிட்டு வைத்து உங்களோட எக்ஸாம்ல பாஸ் ஆகலாம், ஆனா நாலேஜ் வராது, அவனுக்கு ரியல் நாலேஜ் வராது. இது நாலேஜ் சொல்றது கட்டாயம் தேவையான விஷயம் உண்டு இதுல. இப்ப உங்களுக்கு இங்கேயும் சரி, யூனிவர்சிட்டியில படிக்கலும் சரி, இண்டஸ்ட்ரியில போனதுக்கு பிறகும் சரி, உங்களுக்கு இதெல்லாம் யூஸ் ஆகும் சரியா. அதனால இதுல இருந்து நீங்க உங்களுக்கு வரப்போறது இப்ப எம்சிக்யூ வரும் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் அப்படித்தான் வரணும், அப்படித்தான் வர. அஹ் அதுக்காக மட்டும் இது படிக்காம ஒரு ப்ராக்டிக்கல் நாலேஜையும் எடுத்துட்டு அதையும் யூஸ் ஆகும், அது ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி இதை படிங்க. அடுத்தது என்னன்னு கேட்டா, இதுல நான் சில ஒர்க்ஸ் ஒர்க்ஸ் எல்லாம் தருவேன், அதையும் கட்டாயம் செஞ்சு பாருங்க. கட்டாயம் செஞ்சு எனக்கு அனுப்பும், குரூப்ல சரி போடுவோம், அதுகளையும் செய்யணும். அடுத்தது இதுல ஈக்கிறது, இதுல ஈக்கிற ஒவ்வொன்றை நான் பார்ப்போம். இதுல இரு பொதுவா இதுல ஈறது இதுல ஈறது மாதிரி மைக்ரோசாஃப்ட் வேர்ட் அதெல்லாம் பொதுவா ஆக்கள் பாவிச்சு கேளு ஏ லெவல் வாரது இல்லை. அதே மாதிரி தான் இதுலயும் கொஞ்சம் மாறி வருது. நான் சிலபஸ் சொல்றேன் நான் இப்ப இதுல என்னென்ன படிக்க போறோம்னு சொல்லிட்டு. ஆனா இந்த கோர்ஸ் இப்ப நீங்க ஐடி படிக்கிறண்டால் இது கட்டாயம் தெரியும். நீங்க ஒரு ஐடி ஸ்டூடெண்ட்னா இது தெரிஞ்சுக்கணும் சரியா. இப்ப இதுல வரப்போறதான் அண்டர்ஸ்டாண்ட் டைப்ஸ் ஆஃப் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் ஃபார் பர்சனல் கம்ப்யூட்டிங். ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்னா ஃப்ரீ சாஃப்ட்வேர்ஸ், அதை நான் ஒவ்வொன்றா படிப்போம். அடுத்து அதை பத்தின அண்டர்ஸ்டாண்ட் ஒன்று வரும். அப்படின்னா அதை பத்தின எந்தன்னு சொல்லிட்டு ஃபுல் நாலேஜ் இருக்கணும். அப்புறம் யூஸ் ஃபைல் அண்ட் ஃபோல்டர்ஸ் இன் அண்ட் ஓப்பன் சோர்ஸ் ஓஎஸ். உபுண்டு நாங்க இதுல யூஸ் பண்ண போற உபுண்டு தான், லினக்ஸ்ல உபுண்டு. அந்த உபுண்டு எப்படி யூஸ் பண்ற, அது பிறகு அதுல கொமாண்ட் லைன் கோட்ஸ் எல்லாம் இது. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்ப நீங்க விண்டோஸ் மாதிரி தான் ஒரு ஓஎஸ் தான் உபுண்டு சரியா, ஓப்பன் சோர்ஸ் ஓஎஸ்ன்னு சொல்றேன். அது எப்படின்னா இப்ப அதுல நீங்க இப்ப நியூ ஃபோல்டர் இதுல நீங்க விண்டோஸ்ல ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபோல்டர் அடிக்கிறது தானே, நியூ ஃபோல்டர் எடுத்தானே ஒரு நியூ ஃபோல்டர். அதே மாதிரி கோட்ல நியூ ஃபோல்டர் டிரெக்டரின்னு சொல்லிட்டு அதை நீங்க திறக்கணும். உங்களுக்கு அதை பத்தி ஃபுல்லா படிப்போம். உபுண்டுவை பத்தி படிக்கிறதுக்கு டுவல் பூட் பண்ண வரும். நீங்களும் உபுண்டு எடுக்கிறது அவ்வளோ நல்ல. ஏண்டா படிக்கிற டைம் அது ப்ராக்டிக்கலா செஞ்சு செஞ்சு படிச்சாதான் அது நல்ல ஒரு நல்ல யூஸ் ஆகும் உங்களுக்கு அடுத்தது. எந்த ப்ராக்டிக்கல் நாலேஜ் சொல்றதுதான் இந்த இந்த பாடம் ஃபுல்லா ப்ராக்டிக்கலா தான் நடக்கும். நான் ப்ராக்டிக்கலா செஞ்சும் காட்டுவேன், அதே மாதிரி நீங்களும் செய்யும். அவங்களுக்கு டுவல் பூட் கேள்விப்பட்டிருப்பீங்க. விண்டோஸையும் உபுண்டுவையும் சேர்த்து ரெண்டு ஓஎஸ் ஒரு கம்ப்யூட்டர்ல போட்டு, அப்படி இல்லாட்டி வெர்ச்சுவல் மிஷின் பாக்ஸ் செய்யுது வேறையா போடுறதுக்கு, அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கேன்.
உபுண்டு உபுண்டு கட்டாயம் எடுக்கணும். அடுத்த கிளாஸ்ல இருந்து ப்ராக்டிக்கல் தான் நடக்குள்ள. சரியா? ஆஹ் அதான் யூஸ் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் இன் அன் ஓப்பன் சோர்ஸ் ஓஎஸ். அதுல உபுண்டு பத்தி ஃபுல்லா படிப்போம். இதுல ஈரத்தையும் தான் இதுல இல்லாதது தேவையானதுகளையும் சேர்த்து தான் படிக்க போறோம் இதுல. அப்படின்னா ஒன்றை படிச்சோம்டா அது லைஃபுக்கும் யூஸ் ஆகணும், அதே மாதிரி டிகிரி செய்யறதுக்கும் யூஸ் ஆகணும். டிகிரி செய்யறதுக்கு மட்டும் யூஸ் ஆகின்னு அது அடுத்தது அவங்களோட இண்டஸ்ட்ரி வித்து கஷ்டப்பட வரும். அதே இப்ப இந்த பேசிக்ல ஃபவுண்டேஷனை ஒழுங்கா செய்யணும். அடுத்தது கிரியேட் டாக்குமெண்ட்ஸ், ஸ்ப்ரெட்ஷீட்ஸ், டேட்டாபேசஸ், presentations and visuals using open source tools. இதுதான் இந்த நீ மைக்ரோசாஃப்ட்ல பொதுவாக யூஸ் பண்ணிப்பீங்க. வேர்ட், எக்ஸல், எக்ஸஸ் இதெல்லாம், அப்புறம் இது பவர் பாயிண்ட் அதெல்லாம் யூஸ் பண்ணிப்பீங்க. சில ஆக்கள் யூஸ் பண்ணிக்கல ஆக்களும் யூஸ் பண்ணில்லாத ஆக்களும். நாங்க இதுல ஒவ்வொன்றா இப்ப நாங்க இது இப்ப ஃபுல்லா படிக்க போறேன் அப்படின்னா ப்ராக்டிக்கலா. இப்ப நான் உதாரணத்துக்கு என்ன சொல்றேன், இப்ப பவர் பாயிண்ட் செய்யறேன்னா நான் பவர் பாயிண்ட் ஓபன் பண்ணி நான் அது இப்ப நான் ஒவ்வொரு டூல்ஸும் என்ன ஒவ்வொரு டூல்ஸையும் யூஸ் பண்ணி அப்படித்தான் படிக்க போறோம். இது ப்ராக்டிக்கல் நாலேஜ் தான் எடுக்க போறோம். அதனால நீங்களும் நான் சொல்ற சாஃப்ட்வேர் அதுக்கப்புறம் அதெல்லாம் டவுன்லோட் பண்ணிட்டு வரணும் அடுத்தது. அதே மாதிரி அப்ப நீங்களும் செஞ்சு பார்த்துன்னா அப்படியே வரணும். இப்ப நான் சரி இல்லாட்டி நான் செய்யறத அப்படியே பார்த்துட்டு இல்லாட்டி ரெக்கார்டிங் தருவாங்கன்னு நினைக்கிறேன். ரெக்கார்டிங் உங்களுக்கு தரும். ஆஹ் அதை பார்த்தாலும் சரி கட்டாயம் அதை செஞ்சு பார்த்துட்டு தான் அதுக்கு அடுத்து கிளாஸுக்கு வரணும். அதே மாதிரி இது ஃபுல்லா ப்ராக்டிக்கல் பாடத்தினால ப்ராக்டிக்கல் நாலேஜ் தான் இருக்கும். அவங்களோட எம்சிக்யூன்னு சொல்லிட்டு ஆஹ் சும்மா வித்து சும்மா வித்து கோட் அடிக்கிறது தானேன்னு சொல்லிட்டு சும்மா அதுக்கேற்ற மாதிரி வேர்ட்ஸை பாடம் மாதிரி வித்து அப்படி எழுதுறல. அடுத்தது இதுக்கு தேவையானது ஆஹ் இதுல உபுண்டு தேவை ஃபார் மேனேஜிங் ஃபைல்ஸ், ஃபோல்டர்ஸ் அண்ட் ஜெனரல் ஓஎஸ் யூஸ். அதுக்கப்புறம் லிப்ரே ஆஃபீஸ் சொல்ற மைக்ரோசாஃப்ட ஆஃபீஸ் மாதிரி லிப்ரே ஆஃபீஸ்னு ஒன்று இரு. அதுல தான் இந்த இப்ப நான் பேசுற கேக்குது தானே எல்லாருக்கும்? எனக்கு கனெக்ஷன் இதுன்னு வந்துச்சு அதான். கேக்குது தானே? கொஞ்சம் ரிப்ளை பண்ணிடுமா? நான் பேசுறே கேக்குதா? சரி, நான் பேசுற கேக்கும் நம்புறேன். நீங்க பேசுற மாதிரி இல்லை உத்தரம். ஆனா அடுத்த கிளாஸ்ல இருந்து பேசணுமானாக்கா கட்டாயம் பேசுவோம். அப்பதான் ஒரு கிளாஸ் மாதிரி இன்ட்ராக்டிவா இருக்கும். இல்லாட்டி நான் சும்மா இப்படி இரு சிலபஸ் அப்படியே சொல்லிட்டு போவேன். நீங்க பாக்குறோம் இல்லாட்டி நீங்க பார்த்துட்டீரோ எனக்கு ஆக்டிவ் ஆயிரா இல்லையான்னு விளங்காது. நீங்க என்ன செஞ்சுட்டீரோன்னு விளங்காது. நீங்க இப்ப நான் ஒரு கேள்வி கேட்டா அதை ரிப்ளை பண்ணாதான் எனக்கு விளங்கும். நீங்க இத என்ன கவனிச்சுட்டீரா இல்லாட்டி வேற பாத்தீங்க. ஏன்டா இது வேர்ச்சுவலா தான் நடக்குது, பிசிக்கலா நடக்கிறேன்டா எனக்கு பாக்கணும். ஆனா வேர்ச்சுவல் நடக்கிறதுனால நீங்க கட்டாயம் ரிப்ளை பண்ணுங்க.
நான் பேசுறது கேக்குது தானே? கேக்குதா? சரி அப்ப. சரி. நான் இதில் விட்டு இந்த கோர்ஸுக்கு தேவையானது டூல்ஸ் அப்படின்னா எந்தெந்த தேவை நாங்க இதை படிக்கிறதுக்கு இப்ப நீங்க எந்தெந்த டவுன்லோட் பண்ணணும் சார். நீங்க எந்தெந்த டவுன்லோட் பண்ணணும்னு சொல்றது அதான் இது. உபுண்டு தேவை. உபுண்டு ஒரு ஓஎஸ் அது எங்களுக்கு கட்டாயம் தேவை. ஏன்டா அதை வச்சுதான் நாங்க கணையம் ப்ராக்டிக்கல் செய்ய போறோம். அப்புறம் உபுண்டு கோடி இது அதெல்லாம் செஞ்சு நீங்க அடிச்சு பார்த்தா தான் அது வரும். சும்மா இப்படி நோட்ஸை வச்சு பார்த்துக்கு வர உங்களுக்கு அப்படி உங்களுக்கு லேப்டாப் இல்லை அப்படி இருந்தா அது பிரச்சனை ஒன்று இல்லை. அதுக்காக இது தேவையில்லாம் லேப்டாப்லயுமே இந்த அது போல ரெம் போதா அப்படி டுவல் பூட் பண்ணலாம்டா வெர்ச்சுவல் மிஷின் போட்டு யூஸ் பண்ணலாம். சரியா? அடுத்தது லிப்ரே ஆஃபீஸ். இது ஒரு ஃப்ரீ தான். உங்களுக்கு சும்மா ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்க. நீங்கள் உபுண்டு டவுன்லோட் பண்ணால் லிப்ரே ஆஃபீஸ் அதில் ஆட்டோ வரும். சரியா? அதில் வேர்ட் ப்ராசஸிங் இது ரைட்டர் செட்டு அப்புறம் ஸ்ப்ரெட்ஷீட்ஸ் இது டேட்டாபேஸ் அப்ளிகேஷன் இது ப்ரெசன்டேஷன்ஸ் இது எனக்கு இதெல்லாம் நாங்கள் ஒவ்வொன்றா டீப்பாக படிக்க போகிறோம். டீப்பாக படிக்கிறோம்டா இதெல்லாம் பெரிய பெரிய இதுகள் அப்படின்னா அதில் கணையம் டூல்ஸ் அந்த டூல்ஸை எப்படி யூஸ் பண்றது அதுக்கப்புறம் அதை வச்சு இப்ப ஒரு சின்ன ப்ராஜெக்ட் மாதிரி அப்படின்னா இப்போ வேர்ட் ப்ராசஸிங்கை வச்சு எந்த அடிக்கேன் ஒரு ஒரு ஒஃபிஷியல் லெட்டர் ஒன்று அடிக்கலும் அப்படி இல்லாட்டி ஒரு சிவி ஒன்று அடிக்கலும் அப்படி அடிக்கணும். ஸ்ப்ரெட்ஷீட்ஸை வச்சு ஸ்ப்ரெட்ஷீட்ஸை வச்சு எந்த அடிக்கேன். இப்போ ஒரு டேட்டாஸ் கொஞ்சம் தந்து அதை வச்சு எங்களுக்கு டேட்டாஸை வச்சு அதை ஒரு கால்குலேட் பண்ணுறதுக்கு இதுகள் கால்குலேட் பண்ணுறது அப்புறம் லாபம் வருது அப்படி கால்குலேட் பண்ணுறதுக்கு அதை யூஸ் பண்ணேன். டேட்டா பேஸ் அப்ளிகேஷன் டேட்டா பேஸ் ஒரு ஒரு டேட்டாஸை ஸ்டோர் பண்ணுறது ரிட்ரீவ் பண்ணுறது அதெல்லாம் பற்றி அதெல்லாம் நாங்கள் ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி எனக்கு செய்ய சின்ன சின்ன அதை செஞ்சு பார்த்தோம்னா எங்களுக்கு ப்ராக்டிக்கல் நாலேஜ் அப்படி வரும். அடுத்து ப்ரெசன்டேஷன்ஸில் ப்ரெசன்டேஷன் முக்கியம் என்னன்னா ப்ரெசன்டேஷன் ஆக முக்கியமாக தேவைப்படும். இங்க மட்டும் இல்ல நீங்க இங்க கொள்ளையும் யூனிவர்சிட்டி போனேன் வேற எங்க போனாலும் அது பிறகு கோடிங் காம்படிஷன்ஸ் அப்படி போனாலும் உங்களுக்கு ப்ரெசன்டேஷன்ஸ் சொல்றது ஆக முக்கியமான ஒரு விஷயம். ப்ரெசன்டேஷன் உங்களுக்கு வழங்குமான மாதிரி ஆனா கட்டாயம் தேவையான ஒன்று தான் ப்ரெசன்டேஷன் ஸ்கில் அண்ட் ப்ரெசன்டேஷன்ஸ் எப்படி செய்யறது அது இது. ஏண்டா இப்போ உதாரணத்துக்கு இப்போ நீங்க இண்டஸ்ட்ரி பேசிட்டோம் ஒர்க் பண்றதே பேசிட்டோம். அப்ப ஒர்க் பண்ண போனீங்க என்னண்டா இப்போ உங்களோட ஐடியாவை நீங்க சொல்றதுக்கு ஒரு மீட்டிங்ல உங்கள்ட்ட ஐடியாவை சொல்றதுக்கு நீங்க ஒரு மீட்டிங்ல ஒரு ப்ரெசென்ட் பண்ணணும். அப்ப அதுக்கு ப்ரெசன்டேஷன் ஒன்று செஞ்சுதான் அது ப்ரெசென்ட் பண்ணணும். அப்ப இப்ப நீங்க ப்ரெசன்டேஷன் செஞ்சு அந்த ப்ரெசன்டேஷன் ஒன்னாவது ஒழுங்காய்க்கும். இப்ப ஒஃபிஷியலா நீங்க இப்ப சும்மா செய்யற மாதிரி இப்படி செஞ்சு செஞ்சு அப்படி செஞ்சுட்டு அப்படி போடலாம். ஏன்னா ஒஃபிஷியலா செய்யற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீங்க எவ்வளவு பெரிய நல்ல ஒரு உங்கள்ட்ட ஐடியா இருந்தாலும் நல்ல ப்ராஜெக்ட் ஒன்று செஞ்சிருந்தாலும் நீங்க எவ்வளவு நல்ல இது இருந்தாலும் உங்கள்ட்ட ப்ரெசன்டேஷன் ஸ்கில் இல்லாட்டி ப்ரெசென்ட் பண்ணலாம் மீன்ஸ்டா ஆக்கணும்னா உங்களோட ஐடியாஸ் இன்னொருத்தர் செல்லலாம் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணலாம் மீன்ஸ்டா அன்டோட ஃபெயிலியர் தான் அந்த ப்ராஜெக்ட் அந்த ஐடியா. ஏண்டா ப்ரெசென்டிங் தான் மெயினான முக்கியமான ஒரு விஷயம். ஒரு இது ஐடியாஸ் ஒன்று வந்தோடனே அது இண்டஸ்ட்ரியிலையும் தேவைப்படும் யூனிவர்சிட்டிஸ் அதெல்லாம் கட்டாயம் தேவையான விஷயம். இந்த இதுல ப்ரெசன்டேஷன் விஷயம் அடுத்து ரைட்டர் வேர்ட் ப்ராசஸிங் அதெல்லாம் மெயினா தேவைப்படக்கூடிய விஷயங்கள். அடுத்தது நான் படிப்போம். அடுத்து என்னட்டா உபுண்டு தேவை லிப்ரே ஆஃபீஸ் அடுத்து கிம்ப் நோண்டியரு. கிம்ப் தெரிஞ்சா சொல்லுங்க பாப்போம். கிம்ப் இதுக்கு முந்தி யூஸ் பண்ணிடா இல்லாட்டி அப்படி ஒன்று ஈறது தெரிஞ்சாக்கா
வேற ஹினாஸ் யூஸ் பண்ணீரா? கிம்ப் யூஸ் பண்ணீரா இல்ல தெரியுமா சும்மா? ஹினாஸ் அகமது. நீங்க என்னமோ சொன்னலாகியும் எனக்கு கேட்கல. சரி, அவர் மைக்ல என்னமோ பிரச்சனையோ தெரியா, அன்மியூட் பண்ணி சொன்னாரு, எனக்கு கேட்கல. நான் வேற யாரா மீரா கிம் தெரிஞ்சாக? சரி, இப்ப சொல்லுங்க. ஆஹ், இந்த இதுகள்ல உபுண்டு, அடுத்து லிப்ரே ஆஃபீஸ் மாதிரி, லிப்ரே ஆஃபீஸ் இல்லாட்டி கிம், இது மூணும் பாவிச்சீராக்க? இதுகள்ல பாவிச்சீராக்க? இதுகளை பத்தி ஒரு ஐடியா ஒன்று ஈக்குது, தெரிஞ்சீராக்க இதுக்கு முந்தி? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நீங்க பேசிட்டு வாங்க. அப்ப ஐடியா இல்லையா? சரி, நாங்க இதை பத்தியும் டீப்பா படிப்போம் அடுத்து, சரியா? இந்த கிளாஸ்ல ப்ராக்டிக்கல் ஒன்றும் செஞ்சு காட்ட போறல. இன்றைக்குள்ள கிளாஸ்ல, அடுத்த கிளாஸ்ல இருந்து ப்ராக்டிக்கல் தான் ஃபுல்லா நடக்க போகுது. உபுண்டுல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம். உபுண்டுல ஸ்டார்ட் பண்ணி உபுண்டுல ஒன்னாவது பேசிக் ஃபுல்லா செய்து தான்ட்டு அடுத்து கோட் செய்யுது உபுண்டுல. ஆஹ் இப்ப இதுல ஃபோல்டர்னு சொல்லுமா, அங்க டிரெக்டரின்னு சொல்றோம். அப்ப ஃபோல்டர் கிரியேட் பண்றது, டிரெக்டரி கிரியேட் பண்றது, அதுக்கப்புறம் அதை வச்சு நாங்க என்னென்ன செய்யணும், அதை டிலீட் பண்றது, அதுகள் இதுகள் அதெல்லாம் உபுண்டுல ஃபுல்லா. உபுண்டு எப்படி பாக்கணும்? உபுண்டு உண்மைக்குமே விண்டோஸை விட கணையம் ஃபாஸ்ட்ன்னு செக்யூர்டுன்னு. உபுண்டு யூஸ் பண்றாக்க நானும் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணியிருந்தேன். விண்டோஸ் ஆனா யூஸ் இன்டர்ஃபேஸுக்கு நல்லா. உபுண்டு கட்டாயம் எடுங்களோ, உபுண்டு கட்டாயம் எடுங்களோ. அடுத்தது உபுண்டு ஃபுல்லா செய்ய போறோம். அடுத்த கிளாஸ்ல இருந்து ஃபுல்லா ப்ராக்டிக்கல் நாலேஜ் செய்ய போறோம். ப்ராக்டிக்கல் ஃபுல்லா செய்ய போறோம். அடுத்தது அடுத்த கிளாஸ்ல இது மட்டும் உபுண்டு மட்டும் தான் செஞ்சு படும். அதுக்கு அடுத்தது மாதிரி லிப்ரே ஆஃபீஸ் தொடங்கும். ரைட்டர் இருந்து பிடிச்சி அப்படி ஒவ்வொன்றா முடிச்சுட்டு கடைசி கேம் நடக்கும், சரியா? சில வேளை ஆஹ், எனக்கு சில வேளை எண்ட் எக்ஸாம் வர டைமுக்கும் அப்படி மாதிரி அப்படி வரக்கிட்ட ஆஹ், சில வேளை 2 கிளாஸ் தொடர்ந்து அப்படி போடப்படும். தொடர்ந்துட்டா ஒரு வீக்ல 2 கிளாஸ் மாதிரி போட்டு அடுத்த வீக் இல்லாம ஆக்கிறதுக்கு மாதிரி அப்படி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போடுவோம். அது உங்களோட டைமையும் பொறுத்தோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போடுவோம், சரியா? அப்புறம் இந்த சிலபஸ் ஓவர், இந்த சிலபஸ்ல எந்த ஈக்குது அதுகள் தான், சரியா? இப்ப இந்த சிலபஸ்ல இன்ட்ரடக்ஷன் டு எஃப்ஓஎஸ்எஸ், ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர், அதான் எஃப்ஓஎஸ்எஸ் போஸ். இதுல இதை பத்தி ஒரு இன்ட்ரடக்ஷன் அப்படின்னா கிளாசிபிகேஷன், பெனிஃபிட்ஸ், இதுல என்னென்ன பெனிஃபிட்ஸ் வரும் அது. அப்புறம் மேனேஜிங் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் இன் உபுண்டு. இது முன்னுக்கு சொன்ன மாதிரியே தான் உபுண்டுவை மேனேஜ் பண்ற, ஃபைல் ஃபோல்டர்கள் மேனேஜ் பண்ற அதுகளை பத்தி படிக்கிறேன். அப்புறம் வேர்ட் ப்ராசஸிங், இது லிப்ரே ஆஃபீஸ் பத்தி நான் இதை சொன்னதே தான். இதுல இதெல்லாம் லிப்ரே ஆஃபீஸ் ஸ்ப்ரெட்ஷீட், டேட்டாபேஸ், ப்ரெசன்டேஷன். அப்புறம் மல்டிமீடியா அண்ட் விஷுவல். நான் கிம்பை பத்தி சொல்லல. கிம்ப்னு சொல்றது என்னன்னு கேட்டா, இப்போ உதாரணத்துக்கு கணக்கு பேர் தெரிஞ்சுக்க ஒரு ஃபோட்டோஷாப், எடோபிட ஃபோட்டோஷாப் தெரிஞ்சுக்க, சரியா? எடோபிட ஃபோட்டோஷாப் மாதிரி தான் இது ஒரு ஓப்பன் சோர்ஸ். எடோபி ஃப்ரீயா வாங்கிடுமா? ஃப்ரீண்டா சல்லி கொடுக்காம
அது சொல்லி கொடுத்து தான் எடுக்கணும். அதே மாதிரி இது கிம்ப், அதே மாதிரி கிம்ப் ஒரு ஃப்ரீ சாஃப்ட்வேர். அது உங்களுக்கும் நாங்கள் அதை விண்டோஸில் போட்டு செய்யலும். அது வந்து என்னன்னு கேட்டால், ஃபோட்டோஷாப்பில் இப்போ கிராஃபிக் டிசைனிங் எல்லாம் செய்கிறாங்க, எடிட்டிங் ஃபோட்டோ எடிட்டிங் செய்கிறாக்கள், போஸ்டர், அதே மாதிரி ஃப்ளையர்ஸ் செய்கிறாக்கள், அதே மாதிரி ஃபோட்டோஸ் சம்மந்தமாக எடிட்டிங் செய்கிற கிராஃபிக் டிசைனிங் செய்கிறாக்கள், அஹோக்கெல்லாம் இந்த கிம்ப் யூஸ் ஆகும் காணே. இதில் இருக்கிற டூல்ஸ் என்னென்ன, அப்புறம் இது எப்படி செய்கிற, பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறது, அது அடுத்த பேசிக் அப்படி அதுகளையும் அடுத்து ஒரு ஃப்ளையர் ஒன்று எப்படி செய்கிற, இப்போ டிசைன் எப்படி டிசைன் பண்ணுற, அதுகளெல்லாம் பற்றி இந்த கிம்போட சேர்த்து படிப்போம் நான். சரியா? அடுத்தது இந்த கிம்ப் நான் சொன்னேன். இவ்வளவுதான் இந்த பாடத்துல ஃபுல் இது. சரியா? இப்ப நாங்க ஒன்னாவது தொடங்குவோம். இப்ப நான் அதுக்கு முன்னாடி நான் சொல்லிக்கிறேன். இப்போ இன்றைக்கு மட்டும்தான் இது 2 ஹவர்ஸ் நடக்கும். சரியா? அடுத்த அடுத்த வீக்ல இருந்து 3 ஹவர்ஸ் நடக்கும். 3 ஹவர்ஸ் எப்படி நடக்கும்டா, பொதுவா தெரியும், ஒரு மனுஷனுக்கு 3 ஹவர்ஸ் உட்காந்து படிக்கிறது சரியான கஷ்டமான டைம். தொடர்ந்து 3 ஹவர்ஸ் சொல்றது அவ்வளோ கஷ்டம். மனுஷனுக்கு ஒரு 40 மினிட்ஸ் இல்லாட்டி கூட்டினா 1 ஹவர் தான் ஃபோக்கஸ் ஆகிக்கிறது. அதுக்கு மேல கொஞ்சம் மனுஷன் ரெஸ்ட் எடுக்கணும். அதனால எப்படி நடக்கும்டா கிளாஸ் 1.5 hour நடக்கும். ஏன்டா இப்போ 1.5 hour நடக்கும் 3 ஹவர்ஸ்ல. அடுத்து 10 மினிட்ஸோ 5 மினிட்ஸ் பிரேக் தருவேன் நான். அடுத்து பிரேக் தந்துட்டு 10 மினிட்ஸ் பிரேக் தந்தேன்டா லெஃப்ட் ஹேண்ட் போறல அப்படி ஈந்துட்டு அப்படின்ட்டு நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வந்து அடுத்த 1.5 hour அடுத்தே நடக்கும். சரியா? அப்படித்தான் நடக்கும். ஏன்டா இப்போ 40 மினிட்ஸ் 40 மினிட்ஸுக்கு ஒவ்வொருக்கும் பிரேக் தரையில 1.5 hour ஒருக்கா பிரேக், ஒரு 10 நிமிஷம் மாதிரி பிரேக் நடக்கும். இன்றைக்கு இல்லை, இன்றைக்கு 2 ஹவர்ஸ் தானே. அடுத்த வீக்ல. சரியா? இப்போ நாங்கள் தியரி பாட்டை கொஞ்சம் பார்ப்போம் இன்றைக்குள்ளே. சாரி, நான் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ண மறந்துட்டேன். என் பேர் ஷர்பான் சலீம். நான் என்ன செய்யறேன்னா, யூனிவர்சிட்டி ஆஃப் ருஹுனால பிஐசிடி டிகிரி செஞ்சுக்கிறேன் ஹான்ஸ். இதன் கிளாஸ் கிளாஸ் இந்த ஜூமுக்குள்ள இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இதான் சும்மா இதை வாசிச்சீங்களோ பியாண்ட் டைமுக்கு வர நான் சொன்னதுகள் தான் இதெல்லாம். எல்லாம் நான் சொன்னதில் தான் இருக்குது. சரி, இது சும்மா வாசிச்சு. இப்போ எங்களோட கிளாஸ் நடக்கிட்டு இப்போ என்னோட இது நடக்கிட்டு எப்படி நடக்கும்டா, உங்களுக்கு புக் தந்தா புக் இருந்து தரல. உங்களுக்கு இன்னும் புக் தரலையா? சரி, புக் தந்திக்காதுன்னு நம்புறேன். உங்களுக்கு எப்படி நடக்கும்டா, 2 புக் மாதிரி உங்களுக்கு தருவாங்க. சரியா? ஒன்று தியரி புக், இன்னொன்று பாஸ் பேப்பர் புக். தியரி புக் எப்படின்னா, அதுல தியரி எல்லாம் விற்கும். அதே மாதிரி பாஸ் பேப்பர் புக் எப்படின்னா, பாஸ் பேப்பர் புக்னா இப்போ உங்களோட ஒரு தியரி, இப்போ நாங்கள் ஒரு தியரி படிச்சோம்டா அது கீழால உள்ள கொஸ்டின்ஸ் மட்டும். ஒரு பாஸ் பேப்பர்ல எப்படி வரும்? உங்களுக்கு 6 பாடம் வைக்குதுண்டா, 6 பாடத்துல இருந்து தானே வரும் ஒரு செமஸ்டருக்குள்ள ஒரு எக்ஸாம் பேப்பர்ல. இது கோர்ஸ் இந்த பாஸ் பேப்பர் புக் எப்படின்னா, ஒரு தியரி படிச்சோம்னா அந்த தியரிக்குள்ள பாஸ் பேப்பர் கொஸ்டின்ஸ் மட்டும்தான்
ஒரு செட் ஆகி. அடுத்தது நான் பேசுறது கேக்குதா? இல்லாட்டி பேக்ரவுண்ட் நாய்ஸ் கூட வருதா? சரி. ஆஹ் இப்ப தியரி, ஒவ்வொரு தியரிக்கும் பாஸ் பேப்பரை அப்படி நாங்க இப்ப ஒவ்வொரு பாஸ் பேப்பரையும் எடுத்து அந்த பாஸ் பேப்பர்ல இருந்து ஒவ்வொரு இப்ப இந்த பாடத்துல இருந்து இந்த பாஸ் பேப்பர்ல இந்த கொஸ்டின் வந்தது. அப்ப அந்த கொஸ்டின் நாங்க வேற எடுத்து தான் பாஸ் பேப்பர் புக் ஒன்று செய்யறோம். பாஸ் பேப்பர் புக்ல ஒரு தியரி படிச்சோம்னா அந்த தியரிக்குள்ள கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கும். அப்ப அதையும் நாங்க கிளாஸ்ல செய்வோம். பாஸ் பேப்பர் செஞ்சு எல்லாம் செஞ்சுதான் கடைசிக்கு முடிப்போம். சரியா? இப்ப நாங்க இது என்னோட ஃபர்ஸ்ட் லெக்சர் நோட் பார்ப்போம். இன்ட்ரடக்ஷன் டு ஃபர்ஸ்ட் ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். இன்ட்ரடக்ஷன் டு மேஜர் சாஃப்ட்வேர் கிளாசிஃபிகேஷன். இதுல ரெண்டு ரெண்டு டைப்பா பிரிக்கேன். சிஸ்டம் சாஃப்ட்வேர், அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். இது தெரிஞ்சாக்க சாஃப்ட்வேர், சிஸ்டம் சாஃப்ட்வேர், அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் ரெண்டா பிரிக்கன்னு தெரிஞ்சாக்க சொல்லுங்க பாப்போம். இதுதா இதுல ஏ லெவல் ஐசிடி எடுத்தாக்கள் கொஞ்சம் சொல்லேமா? ஏ லெவல் ஐசிடி எடுத்தாக்கள், ஐசிடி ஒரு பாடமா எடுத்தாக்கள் கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்றேன். சரி, ஒருத்தரும் இல்ல போலி. மெயினா சாஃப்ட்வேர் எங்களுக்கு ரெண்டு வகையை யூஸ் பண்ணேன். நான் இது ஒவ்வொன்றையும் டீப்பா விளம்பரப்படுத்துவேன். அடுத்து எக்ஸாம்பிள் சரி ஃபுல்லா விளம்பரப்படுத்துவேன். சரியா? சாஃப்ட்வேர் ரெண்டா பிரிக்கணும். சிஸ்டம் சாஃப்ட்வேர், அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். அதுல சிஸ்டம் சாஃப்ட்வேர்னா என்னன்னு கேட்டா, இப்ப உதாரணத்துக்கு பாருங்க, ஹார்ட்வேர் இருக்குது. ஹார்ட்வேர் என்னன்னு சொல்லுங்களேன். ஹார்ட்வேர் யாராமத்த சொல்லுங்க, அன்மியூட் பண்ணி. ஹார்ட்வேர், ஹார்ட்வேருக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லுங்க. ஒரு நிமிஷம் இல்லைங்க. சரி, இப்ப கேட்கும்னு நினைக்கிறேன் நல்லா. ஆஹ் சரி, நான் கேட்டேன்னா ஹார்ட்வேருக்கு எக்ஸாம்பிள் சொல்லுங்க யாராமத்த. அப்படின்னா ஹார்ட்வேர்னு தெரிஞ்சாக்கள் என்னன்னு, ஹார்ட்வேர்னு என்னன்னே தெரியாட்டி சரியாண்டாலும் சொல்லலாம். சரி, ஹார்ட்வேர்னா நான் என்னன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஹார்ட்வேர்னா எங்களுக்கு ஆஹ் இப்போ உதாரணத்துக்கு நான் கம்ப்யூட்டர் வச்சுன்னு படிக்கிறோம். கம்ப்யூட்டர்ல ஹார்ட்வேர்னா எனக்கு டச் பண்ணி பார்க்கலுமா, எனக்கு ஃபீல் ஆகும். இப்போ தொட்டு பார்க்கலுமானதுகளை தான் ஹார்ட்வேர்னு சொல்றேன். அப்ப உதாரணத்துக்கு என்ன சொல்லல, கம்ப்யூட்டர்ல கீபோர்டு சொல்லல, மவுஸ் சொல்லல. அதே மாதிரி எனக்கு கம்ப்யூட்டருக்கு உள்ளாலிக்கிறது மொனிட்டர், அப்புறம் கம்ப்யூட்டர் உள்ளாலிக்கிறது ஹார்ட் டிஸ்க், ரேம், அப்புறம் மதர் போர்ட், அது மாதிரி விஷயங்களையும் சொல்லல ஹார்ட்வேர். இந்த ஹார்ட்வேரை மனுஷனுக்கு சும்மா யூஸ் பண்ணிடலாமா?
இப்ப முந்தி காலத்துல எல்லாம் ஹார்ட்வேரோட தான் ப்ரோக்ராமர்ஸ் த்ரூவா கனெக்ட் பண்ற அப்படின்னா முந்தி இப்படி சாஃப்ட்வேர்ஸ்னு ஈக்கல்ல ஆக முந்தி கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்ச காலத்துல அப்ப ஹார்ட்வேரோட தான் ஆஹ், அந்த கம்யூனிகேஷன் நடக்குது மனுஷ இப்ப யூசர்ஸ் வந்து த்ரூவா இது நடக்குற ஹார்ட்வேரோட தான் த்ரூவா கனெக்ட் பண்றது சரியா கம்யூனிகேஷன்லாம் அப்படிதான் யூசர்ஸ்க்கும் ஹார்ட்வேருக்கும் நல்ல இப்போ வந்து எப்படின்னா சாஃப்ட் இப்போ சாஃப்ட்வேர் நடுவில் வந்து சாஃப்ட்வேர் தான் ஆம், அதுலேயும் சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்னு ரெண்டு இப்போ சிஸ்டம் சாஃப்ட்வேர்னு சொல்கிற என்னன்னு கேட்டால் ஹார்ட்வேருக்கும் யூசர்ஸ்க்கும் உதாரணத்துக்கு நில்லுங்க. நான் சொல்றேன் கொஞ்சம் நில்லுங்க. சரி இப்போ ஒயிட் போர்டு விளங்குது தானே ஆஹ், உதாரணத்துக்கு இது ஹார்ட்வேர்னு வைப்போமே இது ஹார்ட்வேர் சரியா இதுதான் யூசர் சரியா இப்ப யூசர் முந்தி காலத்துல எப்படின்னா ஹார்ட்வேரோட த்ரூவா கனெக்ஷன் மேக் பண்றேன் அப்படின்னா ஹார்ட்வேர்னா கம்ப்யூட்டர்ல உள்ளுக்கு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் பண்றோம்டா நான் த்ரூவா ஹார்ட்வேர் கனெக்ட் ஆகிறேன் கம்யூனிகேஷன் அப்படிதான் நடக்கும் சரியா இப்ப சாஃப்ட்வேர் வந்துட்டால எப்படி நடக்கும்டா சாஃப்ட்வேர் நடுவில் இருப்பாரு சரியா அதிலும் சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்னு ரெண்டு சிஸ்டம் சாஃப்ட்வேர் தான் மெயினா ஹார்ட்வேரோட கனெக்ஷன் சிஸ்டம் சாஃப்ட்வேர் தான் ஹார்ட்வேரோட பேசுவார் இப்போ இது சிஸ்டம் சாஃப்ட்வேர் இது சிஸ்டம் சாஃப்ட்வேர் சரியா அஹ் நான் மவுஸால வரையறதுனால கொஞ்சம் இதாகிடும் இது சிஸ்டம் சாஃப்ட்வேர் தான் ஹார்ட்வேரோட கனெக்ட் பண்ணுவார் அப்படின்னா கம்யூனிகேஷன் நடக்கிற சிஸ்டம் சாஃப்ட்வேர் தான் ஹார்ட்வேர் கம்யூனிகேஷன் பண்ணுவார் சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்படி செஞ்சு அடுத்தது வந்து இங்கால இன்டோட அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் சரியா இப்ப சிஸ்டம் சாஃப்ட்வேர் முந்தி எப்படி இருந்துச்சு முந்தி யூசர் ஹார்ட்வேரோட வித்து ஹார்ட்வேரோட த்ரூ இதாக்குது இப்போ சாஃப்ட்வேர் வந்து இருக்கனால சிஸ்டம் சாஃப்ட்வேர் மட்டும்தான் ஹார்ட்வேரோட இன்டராக்ட் பண்ணும் சரியா ஹார்ட்வேரோட இன்டராக்ட் பண்ணி சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் ஊடாக தான் யூசருக்கு சிஸ்டம் சாஃப்ட்வேரை சிஸ்டம் சாஃப்ட்வேரோட கம்யூனிகேட் பண்ணிடு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரோட ஊடாக தான் சரியா அப்ப இது எந்த விளைஞ்சா அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரோட தான் யூசர் கனெக்ஷன் உருவாக்குவார் அப்படின்னா கம்யூனிகேட் பண்ணுவாரு யூசர் வந்து அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரோட தான் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் தான் சிஸ்டம் சாஃப்ட்வேரோட கனெக்டா சிஸ்டம் சாஃப்ட்வேர் தான் ஹார்ட்வேரோட கம்யூனிகேட் பண்ணுவார் சரியா இது விளைஞ்சானே
சரியா? இப்ப இப்ப உங்களுக்கு சிஸ்டம் சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் இது எப்படி நடக்குது, பின்னாடி என்னென்ன, இது யாரு எப்படி, அதெல்லாம் விளங்கிக்கும். யூஸர் உண்டு ஹார்ட்வேரோட என்ன மாதிரி செய்யும்னு கேட்டா, இப்ப நீங்க உதாரணத்துக்கு இப்ப இப்படி வைப்பமே, ம், உதாரணத்துக்கு இப்போ நீ இப்போ ஒரு போட்டோ ஒன்று எடிட் பண்ணி இப்போ கிம்பை யூஸ் பண்ற, கிம்ப் ஒரு போட்டோ எடிட் பண்ற இதுதானே. போட்டோ எடிட் பண்றதுக்கு கிம்பை யூஸ் பண்றோம். சரியா? அப்ப நீங்க ஒரு கிம்ப்னு சொல்றது ஒரு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். சரியா? அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். அப்ப அது சேவ் ஆகிட்ட சிஸ்டம் சாஃப்ட்வேர் ஓஎஸ். அப்ப அவரு எங்க போய் சேவ் ஆவாரு, எங்க போய் சேவ் ஆவாரு, யாராவது சொல்றா? இப்ப நீங்க ஒரு இதன்னு சேவ் பண்ணினோம்டா ஹார்ட்வேர்ல, என்ன ஹார்ட்வேர்ல போய் சேவ் ஆகுவார். ஹார்ட்வேர்னா நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு, பார்ட்ஸ். அது அதுக்கான சொல்லலுமா, பேசணும் கட்டாயம். இப்படின்னு சரி, நான் மட்டும் பேசினீரு எனக்கு விளங்குதுல, நீங்க கேட்டுனீரா, நீங்களும் பார்த்துனீரான்னு விளங்குதுல, நான் சும்மா பேசினீர மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நீங்களும் கட்டாயம் பேசணும். பிள்ளை ஆன்சர் பிள்ளையா இந்த கேஸ் ஒன்று இல்லை. ஆன்சர் பிள்ளையா இருந்தாலும் அது சரியா இருந்தாலும் அது பிரச்சனையே இல்லை. ஒன்றும் ஒத்தரும் ஒன்றும் சொல்ல போறோம் இல்ல, ஒன்றும் இல்லை. உங்களுக்கு விருப்பமான இது செல்லு, உங்களுக்கு பிள்ளையா இருந்தாலும் பிள்ளைன்னு தெரிஞ்சாலும் பரவாயில்ல செல்லுங்க. எனக்கு விளங்கணும்னு நீ பார்த்துனீரான்னு சொல்றேன். சரியா? இப்ப இப்ப நீங்க ஒரு அஹ், உதாரணத்துக்கு இப்ப ஒரு போட்டோ ஒன்று எடிட் பண்ணி சேவ் பண்றோம்டா ஹார்ட்வேர்ல எங்க சேவ் ஆகும், யாராவது சொல்றா? சரி. ஹார்ட்வேர்ல எங்க சேவ் ஆகும்னு கேட்டா ஹார்ட் டிரைவ்ல சேவ் ஆகும். சரியா? நாங்க இப்ப எத்தியாவது சேவ் பண்ணோம்டா உள்ளுக்கிற நீங்க ஒரு கேள்விப்பட்டிருப்பீங்களோ, அஹ், ஒரு லேப்டாப் ஒன்று வாங்குறேன்டா, ஹார்ட் டிஸ்க், எஸ்எஸ்டி கட்டாயம் பார்க்குறேன். ஹார்ட் டிஸ்கா எஸ்எஸ்டியா, அடுத்தது எத்தனை ஜிபி ஸ்டோரேஜ் பார்க்குறதானே. இப்போ 1 டிபியா, 512, 256 அப்படி சொல்லிட்டு பார்க்குறானே. அது என்னத்தையும் பார்க்குறேன், கணையம் சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு எனக்கு தேவையானது, அதுக்கான பார்க்குறேன். அது மாதிரி நாங்கள் இப்போ எந்த சேவ் பண்ணோம்னா அதெல்லாம் போய் சேவ் ஆகும் இப்போ. சரியா? இப்போ இதுல விளைஞ்சா இப்ப சிஸ்டம் சாஃப்ட்வேர், அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் விளைஞ்சு தானே. என்னன்னு விளைஞ்சு தானே, சிஸ்டம் சாஃப்ட்வேர்னா என்ன, அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்னா என்னன்னு விளங்காதாக்கள் யாராம இதா. இது நான் இப்ப சொன்னதுகள் தான் நோட்ஸ்லயே மீக்க போகுது. ஆஹ் விளங்காதாக்கள் யாராம இந்த சொல்லுங்க பாப்போம். நான் இன்னும் செல்லுவேன் இந்த நோட்ஸையும் படிச்சு படிச்சு ஒவ்வொன்றா செல்லுவேன் இது என்ன மீனிங் சொல்லிட்டு. விளங்காத யாராம இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ரெண்டு மாதிரி டவுட் இருந்தா பரவாயில்ல. இந்த மாதிரி டவுட் ஈரா, இதுதான் பேசிக்ல இருந்து ஒழுங்கா படிக்கணும் எல்லாத்தையும். ஏடா இப்ப நீங்க ஒரு ஐடி, இப்ப இது உங்களுக்கு இண்டஸ்ட்ரியில தேவைப்படாட்டியும் நீங்க ஒரு ஐடி ஸ்டூடெண்ட்னா இது தெரியாட்டி
உண்மைக்குமே அது ஐடி ஒரு ஸ்டூடெண்டா ஈரத்துக்கு தகுதி இல்லை. அலைஞ்சா ஐடி ஸ்டூடெண்ட்னா சிஸ்டம் சாஃப்ட்வேர் ஐந்து அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் ஐந்து இது எப்படி ஒர்க் ஆகுது, இது எப்படி யூசர் கனெக்ட் ஆகுற ஹார்ட்வேரோட இதெல்லாம் தெரிஞ்சுக்க. இதெல்லாம் பேசிக்ஸ் சரியா, இதெல்லாம் எசென்சியல்ஸ், கட்டாயம் தெரிஞ்சுக்க வேண்டியது. இது கிளியர் இல்லாம இதுக்கு அங்கால போனோம்டா நாங்க எங்களுக்கு ஒழுங்கான அறிவை நாங்க ஒழுங்கான நாலேஜ் எடுத்துக்கலாம்னு தான் அர்த்தம். யாருக்காலும் டவுட் இருக்குதா? டவுட் இருந்தா கட்டாயம் சொல்லுங்க, நான் அடுத்துக்கு போக போறேன். இல்லையா? சரி, அப்ப அடுத்துக்கு இப்ப இப்ப பார்க்க போறேன். இன்ட்ரோடக்ஷன் டு ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் அப்படின்னா எந்த யாருக்கான் தெரியுமா? ஃபர்ஸ்ட்னா எந்த ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் சொல்லுங்க, பெரியா இருந்தாலும் பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரிஞ்சாக்க கட்டாயம் சொல்லுங்க. ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ். சரி, ஓப்பன் சோர்ஸ்னா என்ன? ஓப்பன் சோர்ஸ்னா எந்த? சரி, நான் சொல்றேன். இப்போ நாங்க இது 1.1, இது 1.2. நான் 1.1 இப்போ பார்ப்போம். சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் நான் இப்போ சொன்னது சரியா. நான் இப்போ உங்கள்கிட்ட விளம்பரப்படுத்தினே தான் திரும்ப நோட்ஸில் உள்ளதையும் திரும்ப பார்க்க போகிறோம். இன்ட்ரடக்ஷன் டு மேஜர் சாஃப்ட்வேர் ஸ்பெசிஃபிகேஷன். நான் படம் ஒன்று வரைஞ்சேன், அதே தான் இதுலேயும் இருக்குது. அதே மாதிரி ஒரு படம் தான் இது. ஹார்ட்வேர் கீழே ரெட் கலர் ஆகிறது ஹார்ட்வேர். ஹார்ட்வேரோட இந்த இது சும்மா யோசிச்சுங்க. அப்ளிகேஷன் ஆரஞ்சு கலர் ஆகிரு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேருக்கு மேலே தான் ஆகிறாரு யூசர். யூசர்னா யாரு? நாங்க நாங்க கம்ப்யூட்டர் பாவிக்கிறோம். அதுதான் இதுல நடக்குது சரியா. அப்ப இந்த டயக்ராம் மூலம் இதுல செல்ல வர்றது என்னன்னு கேட்டா, யூசர் வந்து அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் நூடாக அதே சிஸ்டம் சாஃப்ட்வேர் நூடாக ஹார்ட்வேர் எக்ஸஸ் பண்ணேன். ஹார்ட்வேர்னு சொல்றது தான் உதாரணத்துக்கு ஹார்ட் டிஸ்க். நாங்க சேவ் பண்ணிக்கிட்டு இது ஸ்டோர் ஆகுது. சரிங்களா? அப்ப அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்னு சொல்றது தான் உதாரணத்துக்கு நான் சொன்ன மாதிரி கிம். அப்ப கிம்பினூடாக ஓஎஸ் ஓஎஸ் நிறைய விண்டோஸ்னோடாக நாங்கள் ஹார்ட் டிஸ்க்கு கனெக்ட் பண்றோம். இதான் நடக்குது. இதுதான் அம்புக்குறி இங்காலையும் நடக்கலும் அங்காலையும் நடக்கும். ஏரோமாக்கு 2 சைடும் போட்டு தான் இருக்கு. ஹார்ட்வேரோட கனெக்ட் ஆகிற சிஸ்டம் சாஃப்ட்வேர், சிஸ்டம் சாஃப்ட்வேரோட கனெக்ட் ஆகிற தான் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். இப்படி லேயர் ஒன்று மாதிரி இது. நீங்க ஹார்ட்வேரோட இதாக்கொண்டா கம்யூனிகேஷன் பண்ணோண்டா அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர், சிஸ்டம் சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர் இப்படித்தான் வரணும் சரியா. இது விளைஞ்சி தானே. இது மெயினான விஷயங்களே எப்படின்னா எசென்சியல்ஸ், கட்டாயம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள். ஒரு ஐடி ஸ்டூடெண்ட்டு தேவையான விஷயங்கள் இது. இது விளங்காதாக்க விளங்கிச்சு தானே. சரி, விளங்கிக்கும் நம்புறேன். மிச்சம் கேட்டு கேட்டு மிக்கிறா சரியா. இதெல்லாம் நான் படிக்க முந்தி வாட் இஸ் சாஃப்ட்வேர்னு சொல்றதுக்கு முந்தி ஒரு டயக்ராம் ஒன்று காட்டுறேன். இந்த டயக்ராம் பார்ப்போம். அப்ளிகேஷனும் சிஸ்டம் சாஃப்ட்வேர் டயக்ராம். ஹார்ட்வேர்னு சொல்லுது உள்ளுக்கு இருக்குது வேணுங்களா. ஹார்ட்வேருக்கு உதாரணம் தான் சிபியு, டிஸ்க், மவுஸ், பிரிண்டர் எக்ஸெட்ரா. அதே மாதிரி ஹார்ட்வேருக்கு வெளியே தான் இருக்குது சிஸ்டம் சாஃப்ட்வேர். இப்போ சிஸ்டம் சாஃப்ட்வேர்ல தான் ஓஎஸ், யூட்டிலிட்டிஸ் அதெல்லாம் இருக்குது. யூட்டிலிட்டிஸ்னா என்ன? இப்போ ஃபைல் மேனேஜ்மெண்ட், அப்புறம் ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் சிக்கும் அதெல்லாம் நான் படிப்பேன். அப்புறம் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் தான்
உதாரணத்துக்கு நான் சொன்னேன் கிம்ப் செல்லிலும் டேட்டா பேஸஸ் செல்லிலும் ப்ரௌசர்ஸ் செல்லிலும் வேர்ட் ப்ரொசஸர் ஸ்ப்ரெட்ஷீட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் செல்லிலும் சரியா. இப்போ ஒரு யூசர் வெளியிற ஒரு பிளாக் கலர் யூசர்னு வைங்களே, அப்படின்னா நாங்கன்னு வைங்களே, இப்போ யூசர் வந்து இந்த பர்பிள் கலர் ஹார்ட்வேரை கம்யூனிகேட் பண்ணணும்டா அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் கிரீன் கலரோட வந்து பிங்க் கலரோட வந்து சிஸ்டம் சாஃப்ட்வேர் அதுக்குள்ளால ஹார்ட்வேர். இப்படிதான் நடக்குது இந்த விஷயம் தான் நான் உனக்கு வரைஞ்சி காட்டின மாதிரி அதே தான் இது சரியா. இப்போ மேலே போகும். வாட் இஸ் அ சாஃப்ட்வேர்? சாஃப்ட்வேர்னா என்ன? யாருக்காம் செல்லாம இப்படி இங்கிலீஷ்ல செல்லாம சும்மா தமிழ்ல யாருக்காம செல்லாம சாஃப்ட்வேர்னா என்ன? சும்மா இப்படி இதெல்லாம் வாசி பார்த்தோன்னு செல்லாம சும்மா செல்லுவோம் சாஃப்ட்வேர்னா என்ன? சாஃப்ட்வேருக்கு உதாரணமான பரவாயில்ல, ஃப்ரெண்ட்ல ஏதாவது சொல்லுங்க யாரா. சரி, சாஃப்ட்வேர்னா என்னன்னு கேட்டா, இப்ப நான் ஹார்ட்வேர் என்னன்னு சொன்னேன். ஹார்ட்வேர் என்னன்னு கேட்டா எங்களுக்கு டச் பண்ணி பார்க்கலுமானது விஷயங்கள். ஆஹ் உதாரணத்துக்கு இப்ப மவுஸ் கீபோர்டு அதெல்லாம் இதெல்லாம் சொன்னேன். அதே மாதிரி சாஃப்ட்வேர் என்னன்னு டச் பண்ணேல விஷயங்கள். உதாரணத்துக்கு இப்ப உங்களுக்கு ஒரு சாஃப்ட் காப்பி ஹார்ட் காப்பி தெரியுமா? ஹார்ட் காப்பின்னு சொல்ற பேப்பர், பேப்பர்ல எடுக்குது. சாஃப்ட் காப்பின்னு சொல்ற அந்த பேப்பரே நான் ஒரு பிடிஎஃபா லேப்டாப்ல வச்சு பார்க்கறது தான் சாஃப்ட் காப்பின்னு சொல்றேன். அதே மாதிரி தான் சாஃப்ட்வேர்னு சொல்றது என் அந்த டச் பண்ணி பார்க்கலாம், ஃபீல் பண்ணி பார்க்கலாம். ஆனா அது ஈக்கும். இப்போ உதாரணத்துக்கு சாஃப்ட்வேருக்கு உதாரணம் தான் கிம்ப் நான் சொன்ன மாதிரி, அது ஒரு சாஃப்ட்வேர். அதே மாதிரி ஜூம், இப்போ நீங்க செஞ்ச ஜூம், அதே மாதிரி அது இது சாஃப்ட்வேர் சரியா. சாஃப்ட்வேருக்கு டெஃபினிஷன் இதுதான்: a set of instructions or programs instructing a computer to do specific task. சரியா? அப்படின்னா என்ன? A set of instructions or programs instructing a computer to do a specific task. அப்படின்னா இப்போ ஒரு ப்ரோக்ராம்ஸ் அப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் இதைத்தான் செய்யும். கம்ப்யூட்டருக்கு ஒரு டாஸ்க் செய்ய சொல்லிட்டு இதைத்தான் செய்யணும்னு சொல்றதுக்கு தான் இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணு. இப்ப நாங்க அதே உதாரணத்தை எடுப்போம், கிம்ப். கிம்ப் எடுத்தோம்னு கேட்டா கிம்ப் எடுத்தோம்னு கேட்டா சேவ் பண்ணும், சேவ் பண்ணு வைப்பேன். அப்ப அதுக்குள்ள இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுக்கறது கம்ப்யூட்டர் கொடுக்குற இந்த இந்த எடிட் பண்ண ஃபைலை இதுல சேவ் பண்ணி வை. டு டூ ஸ்பெசிபிக் டாஸ்க் ஸ்டோர் பண்ற சேவ் பண்றதுக்கு அதில் இதற்கு யூஸ் ஆகும். அப்ப சாஃப்ட்வேர்னு சொல்றது என்னன்னு கேட்டா a set of instructions or programs instructing a computer to do specific tasks. Software consists of the computer program that govern the operations of the computer. Software consists of the computer program. அப்படின்னா சாஃப்ட்வேர்ஸ் கொண்டிக்கிறான் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்ட ஆப்ரேஷன்ஸ் உதாரணம். அதேதான் அதேதான் இன்னொரு இதுல சொல்லி இது நீங்க மேல மட்டும் நினைவு வச்சினாலும் போதும். இதுகள்லாம் உங்களுக்கு எம்சிக்குனால இப்படி உங்களுக்கு எழுத வராது எப்படி அது சொல்லி கேஸ் ஒன்று இல்லை சரியா. சாஃப்ட்வேர் கன்சிஸ்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்படின்னா கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் அது கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன்ஸ். உதாரணத்துக்கு கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன்ஸ்னா உதான் சேவ் பண்றது, டிலீட் பண்றது, இப்போ ரீநேம் பண்றது, அது இது அதில் எல்லாமே இருக்கும் கம்ப்யூட்டர்ல. சரி, நாங்க எல்லாமே வரும் சரியா. gives the computer the power to act as an intelligent machine. இப்ப உதாரணத்துக்கு சாஃப்ட்வேர் இல்லாம நாங்க ஹார்ட்வேரோட ஒரு ரேடியோ கனெக்ட் ஆகிறேன்டா
அவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம். அது ஆக்சுவலி இம்பாசிபிளான திங். சரியா? ஆனா முந்தி காலத்துல அப்படிதான் செஞ்சேன். ஆனா அது அவ்வளோ கஷ்டம். சரியா? ஒன் ஜீ கம்ப்யூட்டர் தெரிஞ்ச விஷயம் 1010. சரியா? அப்படின்னா பைனரி. வித்தவுட் சாஃப்ட்வேர் கம்ப்யூட்டர்ஸ் ஆர் டெட் ஹார்ட்வேர். சாஃப்ட்வேர் இல்லாம கம்ப்யூட்டர் வந்து ஒரு செத்த ஹார்ட்வேர் மட்டும்தான். Software is now classified into components called application software, system software. Software ரெண்டு வகையா பிரியும். சிஸ்டம் சாஃப்ட்வேர், அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் ரெண்டு வகையா பிரியும். இதெல்லாம் ஃபுல்லா இதெல்லாம் படிச்சுட்டேன் நான். அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்னா எந்த, சிஸ்டம் சாஃப்ட்வேர்னா எந்த, திரும்ப நான் இந்த நோட்ஸ்ல இருக்கிறதால சொல்லிட்டு போறேன். சரியா? இது சாஃப்ட்வேர் எந்த வேலைச்சா? விலங்காட்டி கட்டாயம் அன்மியூட் பண்ணியாலும் சரி, இல்லாட்டி ஹேண்ட் ரைஸ் பண்ணாலும் சரி, எப்படியாலும் சரி கட்டாயம் கேட்கணுமே. விளங்காம போகப்படாது. சரியா? இல்லாட்டி உங்களுக்கு டவுட் இந்த இந்த இதுல மட்டும் இல்லை, உங்களுக்கு வேற என்ன டவுட் இருந்தாலும் சரி கேட்கமேன்ட்டு. நான் படிப்பிக்கிறேன் மட்டும் இல்லை, உங்களுக்கு என்ன மாதிரி சரி டவுட், உங்களுக்கு ஐடி ரிலேட்டடான என்ன டவுட் இருந்தாலும் சரி என்கிட்ட கேட்கல. சரியா? ஆஹ் அது கேஸ் ஒன்று இல்லை. நீங்க செய்யண்டா உங்களுக்கு கேட்கணும். உங்களுக்கு வேண்டிய பிரச்சனை வேண்டிய டவுட்டை கேட்கணும். அது பிரச்சனை ஒன்றும் இல்லை. எனக்கு தெரிஞ்சதால நான் சொல்லி தருவேன். தெரியாததால நான் அடுத்த கிளாஸ் தான் சரி கேட் கேட்லாட்டி படிச்சுன்னு வந்து நானே சொல்லி தருவேன். சரியா? பொதுவா தெரிஞ்சதுனால தான் ஈக்கும். சரியா? உங்களுக்கு டவுட் வந்தா இல்லாட்டி இந்த சம்மந்தம் இல்லை, ஐடி இண்டஸ்ட்ரியாலும் சரி, இப்போ ஐடி இண்டஸ்ட்ரியில போறதுக்கான இதுகள் அதுகள் அதை பத்தி விஷயங்கள், அது பிறகு இப்போ உங்களுக்கு தெரியுமா லிங்க்டின் அதுகள், லிங்க்டின் லீராக்கள் யாராலும் நீக்குதா? லிங்க்டின் யூஸ் பண்ணிராக்கள் இல்லாட்டி ஆக்டிவ் ஆயிராக்கள் லிங்க்டின்ல ஒருத்தர் மட்டுமா? வேற நல்ல ஹேண்ட் ரைஸ் பண்ணது. தேங்க்யூ. அப்படி இருந்தோடனே கொஞ்சம் எனக்கு விளங்குது, நீங்களும் கேட்டுருண்டு. இல்லாட்டி நான் சும்மா பேசிண்டிற மாதிரி இது எனக்கு உங்கள்ட்ட இந்த ஒரு இது வர. ஓகே. லிங்க்டின் கட்டாயம். லிங்க்டின் அக்கௌண்ட் இருந்து போதா ஆக்டிவ் ஐகான் கணையமாக்க லிங்க்டினை வச்சே வேலை வேலை எடுக்கிற ஒர்க். ஐடி ஐடி இண்டஸ்ட்ரின்னு சொல்ல போல லிங்க்டின் ஒரு என்னோட மெயின் பார்ட்டாக இருக்குது. எங்களோட டேலண்ட்டை ஷோ பண்ணுறதுக்குள்ள, எங்களோட ஸ்கில்ஸை ஷோ பண்ணுறதுக்குள்ள மெயின் பார்ட்டாக லிங்க்டின் இது. அதே மாதிரி கிட்ஹப், கிட்ஹப்ல இராக்கு, கிட்ஹப் யூஸ் பண்றாக்க ஆக்டிவ் ஆயிராக்க, அப்படி கிட்ஹப் அக்கௌண்ட் சரி இராக்க. நல்ல கிட்ஹப் லிங்க்டின் மெயினா யூஸ் பண்ணும். கிட்ஹப் பத்தி தெரியாதாக்கள் இருந்தா என்கிட்ட கேளுங்க. ஒரு டவுட் இருந்தா அப்படி முடிய பாரு டைம், கிளாஸ் முடிய பாரு டைம் நான் ஒரு 10 மினிட்ஸ் மாதிரி தருவேன் டவுட் கேட்கறதுக்கு. ரெடி முடிஞ்சது போறான் சரி. என்ன மறுபடி வேற என்ன மாதிரி கேள்வி எழுந்தா அதையும் கேட்கல. லிங்க்டினை பார்த்தியோ இல்லாட்டி இது எப்படி லிங்க்டின் என்னன்னு தெரியாதாக்கா சில கழிக்க இது என்னன்னே தெரியாதாக்கா அஹோ என்னன்னு கேட்கணும். அப்படி கிட்ஹப் நான் தெரியாதா, கிட்ஹப் எந்த யூஸ் பண்றேன்னு தெரியாதா கழிக்கலும். அது மாதிரி விஷயங்கள். ஒரு ஐடி ஸ்டூடெண்ட்னா, ஐடி இண்டஸ்ட்ரியில போறாக்கண்டா நீங்க ஒர்க்கு பிரித்து போறோம் உங்களுக்கு லிங்க்டின் யூஸ் ஆகும். உங்களுக்கு ஒரு பொசிஷன்ல இருந்து இன்னொரு பொசிஷனுக்கு போறதுக்கும் யூஸ் ஆகும். அதே மாதிரி ஏன்னா ஃபாரின் கண்ட்ரிஸ்ல உள்ள கம்பெனிஸ், ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் எல்லாரும் லிங்க்டின்ல இரு. லிங்க்டின் சொல்ல ஸ்ரீலங்கால மட்டும் இல்லை, வேர்ல்ட் ஃபுல்லா. அப்ப நாங்க இப்ப நாங்க ஈறது எங்களை வேர்ல்ட்ல இருந்து எங்க இருந்தாலும் சரி பார்க்கணும். அப்ப நாங்க அதுல கட்டாயம் ஆக்டிவ் ஆயிக்கோம். கட்டாயம் ஆக்டிவ் ஆயிக்கோம். நான் சரி ப்ராஜெக்ட்ஸ் ஐடியில் இப்ப இப்ப உங்களுக்கும் வரும் ப்ராஜெக்ட்ஸ். B8ல செய்கிற ப்ராஜெக்ட்ஸ் வரும், அப்புறம் மினி ப்ராஜெக்ட்ஸ் வரும் செமஸ்டர் முடியக்கிட்ட. அதுகெல்லாம் கிட்ஹப்ல செய்யறது.
கிட்ஹப்ங்கிற நான் சும்மா சொல்லிட்டேன் சும்மா. இது கட்டாயம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயத்தினால சொல்றேன். கிட்ஹப்னா என்னன்னு கேட்டா, இப்போ கிட்டப் ஒரு விஷயத்துக்கு மட்டும் இல்லை, 2 3 விஷயத்துக்கு யூஸ் பண்ணு. சும்மா சொல்றேன். இப்போ நீங்க ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று செஞ்சுட்டீங்கன்னா அது கிட்ஹப்ல அப்லோட் பண்ணி வரணும். கிட்ஹப்ங்கிறது என்னத்துக்குண்டா, ஒரு டீமை ஒர்க் பண்ணக்கிட்ட ஒரு பாயிண்ட் மாதிரி பிரான்ச்சஸ் எல்லாம் மீக்குது. அதை விட ஒவ்வொருத்தர் அப்லோட் பண்ணி ஒரு மெயின் ஆளிருந்து அதை மேனேஜ் பண்ணுவார். இப்போ நீங்கள் தனியாக செய்கிறோம்டா ஒரு கிட்ஹப் ரெப்போசிட்டரி திறந்து ஃபோல்டர்னு திறந்து அதில் நீங்கள் அப்லோட் பண்ணி கமிட் பண்ணி வரணும். அப்போ அதில் நீங்கள் கிட்ஹப்ல உங்களோட ப்ரொஃபைலில் பார்க்கலும் க்ரீன் கலராக இருக்கும். க்ரீன் கலர் டாட் டபுள். பொதுவாக ஒரு வெளியிருந்து பார்க்கிட்ட உங்களோட உங்களோட கிட்ஹப்பை பார்க்கிட்ட அந்த க்ரீன் கலர் தான் பார்ப்பா. அது அந்த க்ரீன் கலர் காட்டும் நீங்கள் எவ்வளோ ஆக்டிவ் ஆகிறோம் கிட்ஹப்ல. நினைச்சா கிட்ஹப்ல இந்த கணையம் க்ரீன் கலர் டாட் டார்க் கலர் டாட் அப்படி புழுவுற டைம் தான் நீங்கள் ஆக்டிவ் ஆகிறேன்னு சொல்லிட்டு அர்த்தம். அப்படின்னா தொடர்ந்து நீங்கள் நீங்கள் எந்தாலும் சரி தொடர்ந்து ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்டை காட்டினீரோம், அதானே அர்த்தம் அதில். அதனால கிட்ஹப் கட்டாயம் ஆக்டிவாக வச்சுக்கணும் எல்லாரும். சும்மா அக்கௌண்ட் மட்டும் இருந்து போதா, ஆக்டிவாக ஆயிக்கணும். லிங்க்டின் அதே மாதிரி நீங்கள் செய்கிற ப்ராஜெக்ட்ஸை கிட்ஹப்ல போட்டு கிட்ஹப்ல இப்போ லிங்க் எடுத்து அந்த லிங்க்கை லிங்க்டின்ல ஷேர் பண்ணி அப்படி ஷேர் பண்ணலும் உங்களோட அது மாதிரி விஷயங்கள் கட்டாயம் செய்யும். ஒரு ஐடி ஸ்டூடெண்ட் இருந்தால் ஐடியில் கனையும் வேலை எடுக்கலன்னு நினச்ச மாதிரி கிட்ஹப் இதுகளில் கொஞ்சம் பார்த்தா அப்புறம் இன்னும் கோடிங் காம்படிஷன்ஸ் வரும், இன்னும் கனையும் ஹெக்கத்தன்ஸ் வரும், அதே மாதிரி அதில் இதுகள் வரும். அதுகளுக்கு எல்லாத்தையும் ஜாயின் ஆகும். இதெல்லாம் யூஸ் ஆகும். அடுத்து ஒரு ஒர்க் எடுக்க போனக்கு பொதுவாக இதெல்லாம் ஹெக்கத்தன்ஸ் வைப்பா, சில இதில் கம்பெனிஸில் வைப்பா, சில வேளை கம்பெனிஸ் ஸ்பான்சர் பண்ணி வேறிய ஆட்கள் வைப்பா. அப்போ அந்த கம்பெனிஸுக்கு ஃபைனலுக்கு வருவா, கம்பெனிஸால ஃபைனலுக்கு வருவா வெளியாக்க. அப்போ அங்கே எங்களோட பெர்ஃபார்மன்ஸை காட்டிக்கிட்டு அந்த கம்பெனியில் நாங்கள் ஒரு ஆளாக ஈடுபடுவோம். இப்போ அந்த கம்பெனி தெரிய வரும் இப்படி ஒருத்தன் ஈரான் இந்த யூனிவர்சிட்டி இது படிக்கிறான், அஹோக்கும் நாங்கள் தேவைப்படுவோம். நினச்சா அப்படி இப்போ ஐடி இப்போ அதே மாதிரி ஜாப் மார்க்கெட் கனைய மீறதுன்னு அதே மாதிரி ஐடி படிக்கிறாக்கள் ஆகக்கூட. ஐடி கோர்ஸ்ன்னு சொல்லிட்டு கொட்ட கோர்ஸ் நிறைய கோர்ஸ் அதை படிச்சுட்டு ஒவ்வொன்றையும் படிச்சுட்டு வர ப்ரைவேட் யூனிவர்சிட்டி, கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி, அப்புறம் இது மாதிரி ஒவ்வொன்றுலேருந்தும் வராக்கள், அடுத்து ஃபாரின்லேருந்து படிச்சுட்டு வராக்கள். அப்படி வரக்கிட்ட அதில் உண்மையான ஸ்கில்ஸ் சீராக்கள் மட்டும்தான் எடுபடுற கட்டாயம். இது ஜிபிடி போட்டு அடிச்சு அப்படி இருந்தாக்கள் பொதுவாக எடுபடுற குறம் வேலை இல்லாமல் இருக்கு. கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியாக இருந்தாலும் சரி, ப்ரைவேட் யூனிவர்சிட்டியாக இருந்தாலும் சரி, ஸ்கில்ஸ் இருந்தால் தான் ஐடி இண்டஸ்ட்ரியில் உங்களுக்குள்ள மார்க்கெட். சரியா? அதனால கட்டாயம் இதுகளை செஞ்சு உங்களோட ரியல் ஸ்கில்ல வளர்த்துக்க பாருங்க. பேசிக்லேருந்து படிக்கணும், ஃபவுண்டேஷன்லேருந்து ஒழுங்காக படிச்சுன்னு வரணும். உங்களோட ஸ்கில் நீங்கள் எக்ஸாத்தில் பாஸ் ஆகிறது ஃபெயில் ஆகாது வேற விஷயம். எக்ஸாத்தில் பாஸ் ஆகும் வேணும், ஆனால் அதே மாதிரி எக்ஸாத்தை மட்டும் பாஸ் ஆகிட்டு அதோட முடிச்சிடப்பட. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு இதில் படிக்க போகிறோம் ப்ரெசன்டேஷன் செய்கிறது. அந்த ப்ரெசன்டேஷன் ஸ்கில் உங்களுக்கு ஒரு கோடிங் காம்படிஷன்ஸுக்கு போனே தேவைப்படும், ஹெக்கத்தனுக்கு போனே தேவைப்படும். உங்களுக்கு இப்போ ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று செஞ்சு சப்மிட் பண்ணி அதை நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணி காட்டணும். ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரெசன்டேஷன் செஞ்சு அது ப்ரெசென்ட் பண்ணுற இது நாலேஜ் வரணுமே. அதெல்லாம் கட்டாயம் தேவையான விஷயங்கள். அதை சுற்றி இதே வச்சு ரியல் லைஃப்பில் இது பெனிஃபிட்ஸ் இருக்க பாருங்க. சரியா? இப்போ நான் சொல்லி தந்தேன் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் 9th, சிஸ்டம் சாஃப்ட்வேர் 9th. சரியா? இப்போ அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் என்னன்னு சொல்லிட்டு இன்னும் பார்ப்போம். இன்னும் application software is a set of program designed to carry out operations for specified purpose or task.
அப்படின்னா இப்போ அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்னு சொல்றது ஒரு ஸ்பெசிஃபிக் டாஸ்க் ஒன்று செய்யறதுக்கு உருவாக்கப்பட்டது. இப்போ உதாரணத்துக்கு எடுப்புமே கிம் சாஃப்ட்வேர் திரும்ப எடுப்புமே. கிம் சாஃப்ட்வேர் எதுக்கு யூஸ் ஆகுது? ஃபோட்டோஸ் எடிட் பண்ண, அப்புறம் ஃப்ளையர்ஸ் கிரியேட் பண்றதுக்கு, அது மாதிரி விஷயங்கள் தான் தேவைப்படுது. அப்ப அது ஒரு ஸ்பெசிஃபிக் டாஸ்க். சரியா? அப்ப அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்னு சொல்றது கிம்ப் கிம்பும் ஒரு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் தானே. அப்ப ஒரு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்னா எந்தண்டா செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் designed to carry out operations for specified purpose or task. ஸ்பெசிஃபைட் பர்பஸுக்கு உள்ள ஆபரேஷன்ஸ் செய்யறதுக்கு தான் இது அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் யூஸ் ஆகும். டெஃபினிஷன் இது. அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் இது செட் சாரி ஐயோ கொஞ்சம் right. இதுதான் டெஃபினிஷன். Application software is a set of program designed to carry out operations for a specified purpose or task. இங்க எக்ஸாம்பிள்ஸ் சொல்றேன். இப்போ கேட்டுக்கோங்க. அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் எக்ஸாம்பிள்ஸ். அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் எந்த இதுல நான் சொன்ன மாதிரி நான் போட்டோ பார்ப்பேன். மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸ் இது ஒரு அப்ளிகேஷன் தானே. அதே மாதிரி கூகுள் க்ரோம். நான் சொன்ன மாதிரி லிப்ரே ஆஃபீஸில் வேர்ட் ஸ்ப்ரெட்ஷீட் ப்ரெசன்டேஷன் செய்கிறது அந்த இது. அதுக்கப்புறம் டேட்டா பேஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இது இருக்குது. அதுக்கப்புறம் ஆஃபீஸில் வந்தோம்டா அதுலேயும் வேர்ட் ப்ராசஸிங் இது சாஃப்ட்வேர் ஆகிக்குது. எக்ஸல் இருக்குது, அவுட்லுக் இருக்குது, பவர் பாயிண்ட் இருக்குது. அதே மாதிரி எல்லாமே ஒரு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் தான். சரியா? இப்போ உதாரணத்துக்கு நான் இந்த உதாரணத்தை சும்மா வாசிச்சிட்டேன். எம்எஸ் ஆஃபீஸ் ஸ்ப்ரெட்ஷீட்ங்கிறது எக்ஸல். சரியா? எம்எஸ் ஆஃபீஸ் எக்ஸெட்ரா. டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். டேட்டாபேஸ்னா என்னன்னு சொல்லுங்க பாப்போம். டேட்டாபேஸ் எந்தக்கு யூஸ் ஆகுற? டேட்டாபேஸ் எந்தக்கு யூஸ் ஆகுறன்னு கேட்டா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்க ஒரு சாஃப்ட்வேர்னு செய்கிறோம். ஒன்று செய்கிறோம். ஒன்று செஞ்சு இப்போ உதாரணத்துக்கு இப்படி வைப்போமே. இப்போ யூஸர் வந்து தேவை ஒரு ஃபார்ம் ஒன்று ஃபில் பண்ணணும். சரியா? அவரோட நேமையும் மெயில் ஐடியும் பாஸ்வேர்டையும் கொடுத்து ஒரு ஃபார்ம் ஒன்று ஃபில் பண்ணுவேன். உங்களோட ஆப்பில் லொகின் பேஜ் ஒன்று செஞ்சு அந்த லொகின் பேஜில் யூசர் வந்து நான் இப்போ உதாரணத்துக்கு நான் யூசர்னா ஒரு யூசர் நான் இதை பாய்க்க போறேன்னா நான் ஒரு யூசர். சரியா? அப்போ நான் இது அப்படி வைப்பேன். நான் ஒரு லொகின் பேஜ் ஒன்று செஞ்சு என் பேர் அப்புறம் என் இமெயில் அட்ரஸ் என் பாஸ்வேர்டை கொடுத்து லொக் ஆகிறேன். அப்போ இந்த லொக் ஆகிறது என் இமெயில் ஐடி நேம் பாஸ்வேர்ட் எல்லாம் எங்கேயாலும் ஒரு இடத்துல சேவ் ஆகணும். புரிஞ்சா? அதில் காட்டுமே சேவ் பாஸ்வேர்ட். அதெல்லாம் எங்கேயாம இடத்துல சேவ் ஆகினா தானே எங்களுக்கு அடுத்து பார்க்கலாம். அதை திருப்பி எடுத்து பார்க்கலாம். சேவ் ஆகினாதான் இவருக்குள்ள பாஸ்வேர்ட். இப்போ உதாரணத்துக்கு நீங்க பாருங்களேன், ஜிமெயில் எல்லாம் கணையும் ஜிமெயில் ஈராக்கள் இது. அவ எல்லாத்துக்கும் வேற வேற பாஸ்வேர்ட் தானே இது. ஆனாலும் இந்த ஜிமெயில் இந்த பாஸ்வேர்ட் இது. அதே மாதிரி ஒரு ஒன்று செய்யறோம்டா நீங்க அதுக்கு தேவையான ஸ்டோர் பண்றதுக்குள்ள இடம் தான் டேட்டாபேஸ். சரியா? டேட்டாபேஸ் டேட்டாவை ஸ்டோர் பண்றதுக்கும் அந்த டேட்டாபேஸ்லேருந்து ரிட்ரீவ் எடுக்கிறதுக்கும் உள்ளதுகள் தான் டேட்டாபேஸ்ன்னு. அதை பற்றி நாங்கள் லிப்ரே ஆஃபீஸ் தீர பேஸ்ன்னு சொல்லிட்டு
டேட்டாபேஸ் படிப்போம். அது இப்போதே இல்லை. அது உபுண்டு படிச்சு அடுத்து வேர்ட் ப்ராசஸிங் படிச்சு எக்ஸலுக்கு போடுற மாதிரி படிப்போம் நினைக்கிறேன். செலவில் நான் சொல்ற ஓர்டர் மாறையிலும் கடைசியில் எப்படியும் 5 monthsல ஃபுல் இதையும் சிலபஸையும் முடிச்சு உங்களுக்கு பாஸ் பேப்பரும் செஞ்சு நாங்கள் இப்படி செய்வோம். ஒவ்வொன்று முடிச்சுட்டு புபுண்டு செஞ்சுட்டு பாஸ் பேப்பரை அதோடய முடிச்சுட்டு போவோம். அடுத்து கடைசிக்கு திரும்பினோம் செய்வோம் பாஸ் பேப்பர். சரியா? பாஸ் பேப்பர் கேள்வியும் முடிச்சுட்டே போவோம். அடுத்து கடைசிக்கும் டைம் இருந்தால் டைம் ஈரத்தை பொறுத்து அடுத்து செய்வோம். சரியா? அது சிஸ்டம்ஸ் டெவலப்ட் அக்கார்டிங் டு யூசர் ரிக்வயர்மெண்ட்ஸ், அக்கவுண்டிங் அப்ளிகேஷன்ஸ், வெப் ப்ரௌசர், ஃபோட்டோ எடிட்டர். இது சொன்னது. சரி, இப்போ அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரில் யாருக்காலும் டவுட் ஈரா? அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரில் யாருக்காலும் டவுட் ஈரா? இல்லையா? சரி, அப்போ அடுத்து இருக்கும் சிஸ்டம் சாஃப்ட்வேர். நான் என்ன சொன்னேன்? ஹார்ட்வேரோட கனெக்ட் பண்ணுறது தான் சிஸ்டம் சாஃப்ட்வேர். அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் யூசரோட கனெக்ட் பண்ணுவார். யூசரோட கனெக்ட் ஆகி யூசர் இங்கிறாருண்டா சிஸ்டம் சாஃப்ட்வேர் இங்கிறாருண்டா இங்கால தான் சாரி இங்கால யூசர் இப்படிறாருண்டா அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் இப்படிப்பாரு. இவர் 2 பேரும் தான் கனெக்ட் ஆகுவார். சரியா? அதே போல் சிஸ்டம் சாஃப்ட்வேர் இங்கால இப்பாரு, இவர் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் இவர் 2 தான் கனெக்ட் ஆகும். சிஸ்டம் சாஃப்ட்வேரோட ஹார்ட்வேர் தான் கனெக்ட் ஆகும். அப்போ சிஸ்டம் சாஃப்ட்வேர் ஹார்ட்வேரோட கனெக்ட் ஆகிப்பார். சரியா? ஹார்ட்வேர் கனெக்ட் ஆகி அப்ளிகேஷன் சாஃப்ட்வேருக்கு ஒரு இன்டர்ஃபேஸை கொடுப்பார். Application software cannot run without having system software. இப்போ உதாரணத்துக்கு வைப்போம். நான் பேசுறது அடுத்து என் வீடியோ எல்லாம் கிளியர் ஆகுதா? எனக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் ஸ்டேபிளா இல்லைன்னு வருது. கிளியர் இல்லாம இருந்தா கிளியர் ஆகுதா? கிளியரா இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணுவாங்க. சரி, கிளியர் ஆகிக்கு நம்புறேன். ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. சரி சரி, தேங்க்யூ. அப்படி கிளியர் இல்லை, அப்படி என்ன பிரச்சனை இருந்தா கட்டாயம் சொல்லுங்க. சரியா? அப்ப எனக்கு அடுத்த முறை ரவுட்டர் இருந்தாலும் எடுக்கேன். இல்லாட்டி நான் இப்போ எடுத்துறேன். நான் இப்போ சும்மா ஃபோன்லாம் போட்டு யூஸ் பண்ணுறேன். அதனால தான் சில வேலை கொஞ்சம் ஸோ ஐக்கே சில வேலை கவரேஜ் இஷ்யூஸ் வேற போய் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நம்புகிறேன். சரியா? ஹார்ட்வேர் டிவைசஸ், இப்போ நாங்கள் இதை பார்ப்போம். சிஸ்டம் சாஃப்ட்வேரை hardware devices together with system software provide the infrastructure to run application software. application software ரன் பண்றதுக்குள்ள இல்லாட்டி எக்ஸிக்யூட் பண்றதுக்குள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ப்ரொவைட் பண்ற யாருன்னு கேட்டா சிஸ்டம் சாஃப்ட்வேர் தான். அதைச்சா இப்ப அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் ரன் பண்றது. இப்போ உதாரணத்துக்கு வைங்கோ, உங்களுக்கு விண்டோஸ் இல்லாம உங்களோட லேப்டாப்ல விண்டோஸ் இல்லை, உங்களுக்கு ஃபோட்டோஷாப் ஃபோட்டோஷாப் ஸ்டார்ட் பண்ண ஒன் பண்ணேமா, ஃபோட்டோஷாப் ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்ணிடுமா? ஏல ஓஎஸ்னு ஒன்று போட்டாதான் உங்களுக்கு அதுல உங்களுக்கு இப்போ ஜூம் யூஸ் பண்ணணும். உதாரணத்துக்கு சில ஃபோனில் ஜூம் இப்போ நீங்கள் கிளாஸ் பார்த்துருங்களேன். ஜூம் சொல்றது அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். சரியா? ஜூம் சொல்ற அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். இப்போ ஃபோன் ஓஎஸ்னு ஒன்று இருக்குதுண்ணே. ஃபோனுக்கு ஒரு ஓஎஸ் இருக்குது, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் உண்டு, எல்லாத்துக்குமே இது. சரியா? ஃபோனுக்கு ஒரு ஓஎஸ் இருக்குது. ஐஃபோன் ஐஓஎஸ், சாம்சங்குக்கும் ஆண்ட்ராய்டு, சாம்சங்குக்கு ஆண்ட்ராய்டு. அதே மாதிரி அப்படியே ஓஎஸ் இருக்குது. இந்த ஓஎஸ் சொல்றது தான் சிஸ்டம் சாஃப்ட்வேர். சரியா? அப்போ இப்போ நீங்கள் ஃபோனில் ஜூம் பார்த்தீங்கன்னா ஜூம் சரி அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர், ஃபோன்ல ஓஎஸ் தான் சிஸ்டம் சாஃப்ட்வேர். இப்போ உங்களுக்கு ஃபோனில் ஓஎஸ் இல்லை. சரியா? ஓஎஸ் இல்லைண்டா ஜூம் பார்க்கலுமா?
ஏலா தானே? ஆ, அப்ப சரி, என்னண்டா இப்ப அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் ரன் பண்றதுக்கு எக்ஸிக்யூட் பண்றதுக்குள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கொடுக்குது என்னன்னு கேட்டா சிஸ்டம் சாஃப்ட்வேர். இப்போ உங்களுக்கு ஜூம் ஒன்று பார்க்கணும்டா, ஒரு ஃபோன்ல ஜூம் ஒன்று பார்க்கணும்டா, அதுக்குள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கொடுக்கறது ஓஎஸ் தான். ஹார்ட்வேரை சிபியூ வச்சு ரன் ஆக்கி, சிபியூ சும்மா ரன் ஆகி உங்களுக்கு ஜூம் பாய்க்கலுமா? நடுவில் ஒரு ஓஎஸ் ஒன்று ஈக்கணும். அதான் இதுல செல்ல விளைஞ்சு தானே. X is an interface between the hardware of the computer and the application software. X is an interface. சரியா? Between the hardware and the application software. புரிஞ்சா? ஹார்ட்வேருக்கும் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேருக்கும் இடையில ஒரு இன்டர்ஃபேஸ் உண்டா மாதிரி தான் சிஸ்டம் சாஃப்ட்வேர். ஹார்ட்வேராக டீப்பான விஷயம். அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் யூசருக்கு யூசரோட கனெக்ட் ஆகும், ஆக மேலான விஷயம். சரியா? அதுக்கு நடுவில் ஒரு இன்டர்ஃபேஸாக தான் இந்த அப்ளிகேஷன் சாரி சிஸ்டம் சாஃப்ட்வேர். சரியா? System software communicates with hardware devices to coordinate activity. சிஸ்டம் நான் சொன்னதே தான் இதுல இது நான் எல்லாம் விளம்பரப்படுத்தினே தான். திரும்பியும் இது நான் நோட்ஸ் லீறதுக்காக நோட்ஸ் தான் விளம்பரப்படுத்துறேன். சரியா? சிஸ்டம் சாஃப்ட்வேர் வந்து கம்யூனிகேட் வந்து ஹார்ட்வேரோட கம்யூனிகேட் பண்ணுதான். ஹார்ட்வேரோட சிஸ்டம் சாஃப்ட்வேர் கம்யூனிகேட் பண்ணுதான். கோஆர்டினேட் பண்றது ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் செய்யறது. உதாரணத்துக்கு நீங்க எடுத்தோம்டா கேம்ப்ல ஒரு எடிட் பண்ண ஒரு போட்டோவை சேவ் பண்ணணும், இல்லாட்டி டிலீட் பண்ணணும், எடிட் பண்ண அப்டேட் பண்ணணும். இதே மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இந்த கோஆர்டினேட் பண்றது சிஸ்டம் சாஃப்ட்வேர். ஹார்ட்வேரோட கனெக்ட் பண்ணி, இப்போ ஹார்ட்வேர் மெமரி டிவைசஸ், ஸ்டோரேஜ் டிவைஸ், இது எடுக்குமே ஹார்ட் டிஸ்க் எடுக்குமே. இப்போ நீங்க ஒன்று டிலீட் பண்ணா அந்த ஹார்ட் டிஸ்க் டிலீட் ஆகும். அப்ப இதெல்லாம் செய்யறது யாரு? சிஸ்டம் சாஃப்ட்வேர். நினைச்சா இப்ப சிஸ்டம் சாஃப்ட்வேருக்குள்ள ஆப்ரேட்டிங் நான் எக்ஸாம்பிள்ஸை பார்ப்போம். ஓஎஸ் நான் சொன்ன மாதிரி ஓஎஸ் ஒரு எக்ஸாம்பிள். ஓஎஸ்ல கனையும் ஓஎஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னா ஓஎஸ் இல்லாம எங்களுக்கு ஒன்று ரன் பண்ண ஒரு கம்ப்யூட்டர் இல்லாட்டி ஃபோன் எடுத்தோம்னா. அதே மாதிரி மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் ஒரு ஓஎஸ் பொதுவாக எல்லாரும் யூஸ் பண்றது, கனைஃபர் யூஸ் பண்றது விண்டோஸ் ஓஎஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சது. அப்புறம் லினக்ஸ், யூனிக்ஸ் லினக்ஸ் ஒரு வகை. அடுத்து மெக் ஓஎஸ் எக்ஸ், அடுத்து டொஸ் நண்டி. மெக் ஓஎஸ் வந்து ஆப்பிள் மிஷின்லலாம் யூஸ் பண்றது. அடுத்து அட்லிட்டி சாஃப்ட்வேர், ஸ்கேனர்ஸ், ஃபைல் கம்ப்ரஷன், நான் சொன்ன மாதிரி டேட்டா பேக்கப் ப்ரோக்ராம்ஸ். அடுத்து உதாரணத்துக்கு இது ஆன்டிவைரஸுக்கு வர்றது, அதெல்லாம் இந்த யூட்டிலிட்டிஸ்குள்ளாக வரும். சரி. அடுத்து லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட்டர் யாருக்காலும் கோடிங் நாலேஜ் ஈரா யாருக்காலும் இதுக்கு முந்தி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிச்சாக்கா தனி எனி ப்ரோக்ராம் லாங்குவேஜ், பைத்தன், ஜாவா, எனிதிங். ஓகே, தேங்க்யூ. சரி, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிச்சிருந்தா பொதுவாக இந்த எக்ஸாம்ல கம்பைலர் இன்டர்பிரிட்டர் பற்றி தெரிஞ்சு இதெல்லாம் நான் அடுத்த சிலபஸ்ல வரக்கிட்ட வந்தா சொல்லித்தார். இது எப்படின்னா உதாரணத்துக்கு சும்மா மேலால் சொல்லிட்டு போறேன், இது தெரிஞ்சிக்க வேண்டியது விஷயத்தால் நான் சொல்றேன். சரியா? இதெல்லாம் எசென்ஷியலா தெரிஞ்சிக்க வேண்டியது. இப்போ
ஒரு ஐடி படிக்கிறாங்களா, உதாரணத்துக்கு இப்போ உங்கள்ட்ட நீங்க ஐடி படிக்கிறீன்னு வைப்போம். நீங்க என்ன கோர்ஸ் செய்றீங்க? பிஐடி செய்றோம். அப்ப உதாரணத்துக்கு கம்பைலர் யாராவது சொன்னா அது என்னன்றாலும் சரி தெரிஞ்சுக்கணுமே. கணிச்சா கனையும் விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் ஐடில படிக்கிறேன்னா. இப்ப இது உதாரணம் இது எந்த சும்மா சொல்லிட்டு போனேன். இப்ப கம்ப்யூட்டருக்கு விளங்குற லாங்குவேஜ் எந்த யாராவது சொல்லுங்க. நான் முணுக்கவும் சொன்னேன். இன்னும் சொல்லுங்க. கம்ப்யூட்டரோட கம்ப்யூட்டர் தெரிஞ்ச லாங்குவேஜ் என்ன லாங்குவேஜ்? கம்ப்யூட்டர் தெரிஞ்சது 1ம் 0வும் மட்டும்தான் பைனரி. சரியா? கம்ப்யூட்டர் தெரிஞ்சு 1001 அது மட்டும்தான் தெரியும். அப்ப இதெல்லாம் இப்ப நாங்க உதாரணத்துக்கு இப்ப கோடிங் நாலேஜ் இல்லைன்னு சொன்னதுனாக்க ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிச்சிடா பேசிக்கான்னு சரி படிச்சிருந்தா இப்ப நாங்க கோட் பண்ண கிட்ட 10லயா கோட் பண்றோம் இல்ல 10 கோட் பண்றோம் இல்ல சும்மா ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ண அப்படி இப்படி இப்படி சும்மா கோட் பண்ணிட்டு போறோம். எங்களுக்கு இங்கிலீஷ் மாதிரி தான் இருக்கிறது. இப்ப உதாரணத்துக்கு புஷ்ன்னு என்ன அது இங்கிலீஷ் வேர்டு ஒன்று தானே, அது கம்ப்யூட்டருக்கு வழங்காது. 10 தான் கம்ப்யூட்டர் தெரியும், ஆனா எங்களுக்கு தெரியும் எந்த புஷ்ன்னு சொல்றது. அதை நாங்க கோட் பண்ணிக்கிட்டு புஷ்ன்னு அடிப்போம். அப்ப இந்த புஷ்ன்னு சொல்றது எங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ். இப்ப எங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ கம்ப்யூட்டர் தெரிஞ்ச லாங்குவேஜ டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கறது தான் இந்த டிரான்ஸ்லேட்டர்ஸ், எசம்பிளர்ஸ், கம்பைலர், இன்டர்பிரட்டர். உதாரணத்துக்கு இப்ப ஃபாரினர் ஒன்று வரோம். ஃபாரினர் வெளிநாட்டுல இருந்து ஒரு ஆள் வாரார். எங்களுக்கு தெரிய ஃபாரின் லாங்குவேஜ் ஸ்பெனிஷ் தெரியான்னு வைங்களேன். ஸ்பெனிஷ் ஆலும் சரி ஸ்பெயின் அர்த்த லாங்குவேஜ் எனக்கு தெரியும். அப்ப அவருக்கு தமிழ் தெரியும். அவர் நடுவில் ஒரு டிரான்ஸ்லேட்டர் ஒன்று ஈக்கணும். நாங்க பேசுறது ரெண்டும் தெரிஞ்சாக நாங்க பேசுறத ஸ்பெனிஷுக்கு மாத்தி கொடுக்கறதுக்கும் ஸ்பெனிஷ்ல பேசுறத தமிழுக்கு மாத்தி தரதுக்கும் நல்ல ஒரு டிரான்ஸ்லேட்டர் ஒன்று வச்சுதான் பொதுவா நடக்கும். அப்படிதான் நடக்குது. சரியா? இந்த இதுலாம் ஃபாரின் கண்ட்ரிஸ்ல இருந்து வர ஆட்கள். அதே மாதிரிதான் இங்க நடக்கிற டிரான்ஸ்லேட்டர்ஸ் சொல்ற என்னன்னு கேட்டா இப்ப நாங்க கோட் பண்றது கம்ப்யூட்டருக்கு விளங்கும். அப்பதானே நாங்க எந்த சொல்றோம் இது நாங்க எந்த செய்ய சொல்றோம் இது எந்த அவுட்புட் வரணும் எங்களுக்கு கம்ப்யூட்டர் விளங்கினாதானே அது கம்ப்யூட்டர் தரும் எங்களுக்கு. அதுக்கு தான் டிரான்ஸ்லேட்டர்ஸ் யூஸ் பண்றோம் நினைச்சா. அதுல இதுல கம்பைல் இதுல ஒவ்வொரு லைன் பை லைன் டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு உண்டு. இது மற்ற எல்லாத்தையும் ஒரேடியா டிரான்ஸ்லேட் பண்றது இது. அது மாதிரி விஷயங்கள் மாத்தி மாத்தி இருக்குது. சரியா? எசம்பிளர் சார் எசம்பிளி லாங்குவேஜ் நோடி தெரியுமா? எசம்பிளி லாங்குவேஜ் தெரிஞ்ச அப்படி ஒன்று தெரிஞ்சாங்க எசம்பிளி லாங்குவேஜ்ல. ஓகே, எசம்பிளி லாங்குவேஜ் சொல்ற ஹை லெவல் லாங்குவேஜ் இல்ல, இங்கிலீஷ் மாதிரி இருக்காது. அது கொஞ்சம் எனக்கும் விலம் கஷ்டமாயி. சரியா? ஹை லெவல் லாங்குவேஜ் லோ லெவல் லாங்குவேஜ் சொல்றேன். அது எப்படின்னா அது அதை வந்து கம்ப்யூட்டர் லாங்குவேஜுக்கு மாத்துறதுக்கு தான் எசம்பிளி யூஸ் பண்றேன். எசம்பிளி லாங்குவேஜ் கம்ப்யூட்டர் லாங்குவேஜுக்கு மாத்துறது தான் எசம்பிளி யூஸ் பண்றேன். சரியா? இதை பத்தியெல்லாம் உங்களுக்கு டீப்பா தேவையில்லை. உங்களுக்கு எக்ஸாத்துக்கு உண்மைக்குமே இதை பத்தியெல்லாம் தேவையில்லை. இதை உங்களுக்கு எக்ஸாத்துக்கு எந்த கேட்க போறாங்க? சிஸ்டம் சாஃப்ட்வேர், அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர், அதுதான் மெயின் விஷயம். இதெல்லாம் நான் சொல்றது என்று கேட்டா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். இது தெரிஞ்சாக்கா தான் ஈக்கியலும். இன்னும் தெரியாதாக்கள் மீக்கியம் தானே. அதுக்காக நான் எல்லாருக்கும் சேர்த்து சொல்றேன். சரியா? இதெல்லாம் நான் செல்லுண்டு போறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஆனா உங்களுக்கு எக்ஸாத்துக்கு இதெல்லாம் கேட்க போறல. உங்களுக்கு எக்ஸாத்துக்கு எக்ஸாம்லர் நைன்த், கம்பைலர் நைன்த், இன்டர்பிரிட்டர் நைன்த், அப்படி உங்களுக்கு ஒரு டீப்பா கேட்க போறில்ல. சரியா? இப்ப நாங்க இது பார்ப்போம். இதுக்கு பிறகு என்னன்னு கேட்டா ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சாஃப்ட்வேர் பார்ப்போம். சரியா? நாங்க இப்ப இதுக்குள்ள வித்தியாசங்கள் பார்ப்போம். அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் இருக்கும், அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் இருக்கும்,
சிஸ்டம் சாஃப்ட்வேருக்கும் உள்ள டிஃபரன்ஸ். சரியா? சிஸ்டம் சாஃப்ட்வேர் வந்து யூஸ்ட் ஃபார் ஆப்பரேட்டிங் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர். சிஸ்டம் சாஃப்ட்வேர் வந்து யூஸ்ட் ஃபார் ஆப்பரேட்டிங் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர். கம்ப்யூட்டர் ஹார்ட்வேரை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது சிஸ்டம் சாஃப்ட்வேர். அது விளைஞ்சுன்னு நான் இவ்வளோ நேரம் படிச்சேன் அதுதான். சரியா? யூஸ்ட் பை அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் வந்து யூஸ்ட் பை யூசர் டு பர்ஃபார்ம் ஸ்பெசிஃபிக் டாஸ்க். இது என்னன்னு விளைஞ்சா? யூஸ்ட் பை யூசர் டு பர்ஃபார்ம் ஸ்பெசிஃபிக் டாஸ்க். ஒரு இதே தான் மேலே வேணாம படிச்சுனே தான் திரும்ப 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 சொல்றேன். ஏண்டா திரும்ப வருது, திரும்ப சொல்றேன், இன்னும் நல்லா பதியும். சரியா? ஒரு டாஸ்க் ஸ்பெசிஃபிக் டாஸ்கா செய்யறதுக்கு யூசருக்கு கொடுக்குது. அதான் ஒரு அப்ளிகேஷன். உதாரணத்துக்கு கிம்பே திரும்ப எடுப்புமே. கிம்ப்ல நீங்க சேவ் பண்ணணும், டிலீட் பண்ணணும், அது இதுகளுக்கு அது இதுகளுக்கு யூஸ் பண்றதுக்கு யூஸர் ஒரு பெர்ஃபார்ம் பண்றதுக்குள்ள இதை கொடுக்குறது தான் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். அடுத்து சிஸ்டம் சாஃப்ட்வேர் என்ன கேட்டா அதே இதுல கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் ஆப்ரேட் பண்றதுக்கு இது யூசரோட சிஸ்டம் சாஃப்ட்வேர்னா ஹார்ட்வேரோட ஹார்ட்வேர் தான் ஒரு கம்யூனிகேஷன் பண்ணும். அது அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் எப்படின்னா யூசரோட. சரியா? அது என்ன வித்தியாசம் என்று அதுக்கப்புறம் இன்ஸ்டால்டு ஆன் கம்ப்யூட்டர் வென் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இஸ் இன்ஸ்டால். ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் ஆகிட்டு சிஸ்டம் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகிடும். ஓஎஸும் ஒரு சிஸ்டம் சாஃப்ட்வேர் தானே. அதே மாதிரி டிஸ்க் மேனேஜ்மெண்ட் எல்லாமே ஓஎஸ் நீங்க ஒன்று இது டவுன்லோட் பண்ணா வந்துடும். சரியா? இன்ஸ்டால்ட் அக்கார்டிங் டு யூசர்ஸ் ரிக்வயர்மெண்ட்ஸ். இப்போ இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு ஃபோட்டோஷாப் எல்லார லேப்டாப்லயுமே இதா. இப்போ நீங்க ஒரு ஓஎஸ் டவுன்லோட் பண்ணா அதுல ஆட்டோ ஃபோட்டோஷாப் வராது. நீங்களாம் உங்களுக்கு தேவைண்டாதான் போய் டவுன்லோட் பண்ணி எடுக்கணும். அதன் இன்ஸ்டால்ட் அக்கார்டிங் டு யூசர்ஸ் ரிக்வயர்மெண்ட்ஸ். உங்களுக்கு யூசர்ஸுக்கு தேவையானதால தான் எடுக்க. The user doesn't interact with system software. It works in the background. யூசருக்கு சிஸ்டம் சாஃப்ட்வேரோட இன்டராக்ட் பண்ணலாம். யூசர் வந்து இன்டராக்ட் பண்ணணும் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரோட. அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் தான் சிஸ்டம் சாஃப்ட்வேரோட இன்டராக்ட். சிஸ்டம் சாஃப்ட்வேர் ஹார்ட்வேரோட இன்டராக்ட் பண்ணி அப்படி ஒரு கனெக்ஷன் தான் உருவாக்கி வச்சுது. சரியா? அதுல இதை மூணாவது இதுல அதுதான் சொல்லி the user interacts with application software. மூணாவது சொல்லிடுறாரு. சரியா? It provides a platform for running application software. Application software cannot run without the presence of system software. இது விளைஞ்சி தானே. இது நான் சொன்னதே தான் திரும்ப 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 வருது. அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் சிஸ்டம் சாஃப்ட்வேர் இல்லாமல் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரும் ரன் பண்ணிடலாம். இதைத்தான் அந்த ஃபோனையும் ஜூமையும் வச்சு உதாரணமாக சொல்லி காட்டு. இட் ப்ரொவைட்ஸ் பிளாட்ஃபார்ம் ஃபார் ரன்னிங் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். சரியா? விளங்கியும் நம்ம இப்போ இந்த டிஃபரன்ஸ் விளைஞ்சா இது சில வேலை கேட்கலாம் உங்களுக்கு பேப்பர்கள்ல. இந்த டிஃபரன்ஸ் சிஸ்டம் சாஃப்ட்வேர்லையும் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ஸ் டிஃபரன்ஸ் விளைஞ்சா எல்லாருக்கும் விளங்கணும். விளைஞ்சான்னு சொல்லுங்க. விளங்காதா கழியுதா? இன்றைக்கு நான் அவ்வளோ ஸ்பீடாக ஒன்றும் போகல. இன்றைக்கு மெதுவாக தான் நான் ஆக ஸ்லோவாக தான் படிப்பிக்கிட்டேன். இன்றைக்கு அப்படின்னா உதாரணத்துக்கு ஆக ஸ்லோவாக தான் படித்தேன். ஆனால் இது மாதிரியே இப்போ மிக்க கொஞ்சம் ஸ்பீடாக படிப்பிப்பேன் அப்படின்னா. இன்றைக்கு பாருங்க, இன்றைக்கு கொஞ்சம் தானே படிப்பிச்சேன். ஓரளவு படிக்கணும். சரியா? இதெல்லாம் நாங்கள் இப்போ இன்றைய படிப்பிச்ச இதுகள் விளைஞ்சா விளங்கினாக்கா சரி சரி ஓகே. இப்போ ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் இன்ட்ரடக்ஷன் டு ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்.
ஓப்பன் சோர்ஸ் ஓப்பன் சோர்ஸ்னா எந்த ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்னா யாருக்காலும் தெரியுமா? இன்னைக்கு நான் இது ஃபுல்லா படிப்பிக்க பார்க்கல, இந்த எடுத்த கஷ்டம். இதுல நான் சும்மா ஒரு பேசிக் ஐடியா இன்றைக்கும் சொல்லி அடுத்த கிழமை ஃபுல்லா டீப்பா படிப்போம், சரியா? இன்னைக்கு ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் நைன்த், ப்ரோப்ரியேட்டி சாஃப்ட்வேர் நைன்த், நான் சும்மா இப்ப கதை மாதிரி ஒன்று சொல்றேன். ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் தெரிஞ்சாக்கா சொல்லுங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணு. சரி, ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்ண்டா உதாரணத்துக்கு இப்ப இப்படி எடுப்புமே ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்னா சோர்ஸ்னா எந்த சோர்ஸ்னால் இப்ப உதாரணத்துக்கு எந்த ஒரு ஃபுட் எடுப்பு, ரைஸ் எடுப்புமே, ரைஸ் சோர்ஸ் எந்த சோர்ஸ், இந்த சோர்ஸ், சோர்ஸ் இல்ல, இந்த சோர்ஸ், சோர்ஸ் எந்த அரிசி தானே சாப்பிடுற இதுக்குது, பத்திக்குது, அதுல சோர்ஸ் வந்து அரிசி. அதே மாதிரி ஒரு எப்ட சோர்ஸ் வந்து ப்ரோக்ராமிங், அந்த கோடிங், அந்த கோட்ஸ் தானே, அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். எப்பொண்டுட ஒரு எப் இல்லாட்டி ஒரு வெப்சைட்ல ஒரு என்ன மாதிரி ஒரு இதொண்டுட சோர்ஸ் வந்து இந்த சோர்ஸ் சோர்ஸ் வந்து அந்த கோட்ஸ் தான், உங்களுக்கு கோட்ஸ் என்னென்ன கோட்ஸ். அப்ப இந்த ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்டா அந்த கோட்ஸ் வந்து ஓப்பன் அப்படின்டா எல்லாராலும் பார்க்கலாம், எல்லாராலும் அந்த கோட்ஸ் வந்து இப்போ உங்களுக்கு உதாரணத்துக்கு நீங்க எடுத்தோன்னே இப்போ போட்டோஷாப் எல்லாம் சொல்லி கொடுத்தன வாங்கணும். இப்ப அதெல்லாம் உங்களுக்கு அந்த உள்ளுக்கிற கோட்ஸ் ஒன்றும் தரமாட்டா, நீங்க சொல்லி கொடுத்து வாங்கினாலும் உங்களுக்கு அந்த கோட்ஸ் ஒன்றும் தரமாட்டா. உதாரணத்துக்கு இன்னொரு உதாரணம் சொல்றேன். உதாரணம் நீங்க கார் ஒன்று வாங்குறோம், கார்ட இந்த ஹுட்டிக்குது இன்ஜினை வச்சு மூடிப்பா முன்னுக்கிற பொனட், இந்த வாங்கிட்ட கார் வந்து அந்த பொனட் லொக் ஆகிடுது. அப்ப அந்த லொக் ஆயிருந்தா அந்த காரை வச்சு உங்களுக்கு எந்த செய்யலும், டிரைவ் பண்ணலும், அதை மட்டும்தான் செய்யணும், டிரைவ் பண்றது மட்டும்தான் செய்யணும் காரை வச்சு. ஆனா அந்த காரை ரிப்பேர் பண்ணலாம், மோடிஃபை பண்ணலாம், அதை திரும்ப நாங்க அதுக்கு எங்களுக்கு ஏத்த மாதிரி மோடிஃபை பண்ணிக்கலாம். அதே மாதிரிதான் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்டா ஹுட் திறந்த மாதிரி, ஹுட் திறந்த மாதிரிண்டா அந்த ஹுட்னா முன்னிக்கிற போனட் திறந்த மாதிரி உங்களுக்கு அதை டிரைவும் பண்ணிடும், அதை எடுத்து உங்களுக்கு எடிட் பண்ணி உங்களுக்கு திரும்பவும் ஷேர் பண்ணிடும். அதே மாதிரி உங்களுக்கு தேவையான மாதிரி மோடிஃபை பண்ணிக்கலாம், அந்த கோட்ஸே தருவா. இப்ப கார்ட இன்ஜின்ல உங்களுக்கு ரிப்பேர் பண்ற மாதிரி எப்பொண்டுட கோட்ஸ்ல உங்களுக்கு ரிப்பேர் பண்ணேன், உங்களுக்கு இதுல இப்ப பக் ஒன்று இந்த பக் ஃபிக்ஸ் பண்ணேன், அந்த விஷயங்கள்லாம் செய்ய. அதன் ஓப்பன் சோர்ஸ்ன்னு சொல்றது எங்களுக்கு அந்த கோட்ஸே ஓப்பன் பண்ணி வச்சிடும். அதாவது ஜிம்ப் எல்லாம் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர், உபுண்டும் ஓப்பன் சோர்ஸ் தான். இப்ப நீங்க உதாரணத்துக்கு இன்டர்நெட்ல போய்த்து டைப்ஸ் ஆஃப் உபுண்டுன்னு அடிச்சோம்னா அதுல உபுண்டுட ஒரு கொட டைப் வரும், உபுண்டு டைப்ஸ் அடிக்கணும் சும்மா. பாருங்க, இதுல உபுண்டுன்னு இது, எடி உபுண்டுன்னு இது, உபுண்டுன்னு இது, குபுண்டுன்னு இது, உள்ளுள்ள பேர்ல எல்லாம் வைக்கும். இதே மாதிரி உபுண்டு லினக்ஸ் டைப்ஸ் அடிக்குமே, லினக்ஸ் தான் அதை வச்சுதான் உருவாக்கிது. இவன் லினக்ஸ்ல டிஸ்ட்ரிபியூஷன் டைப் தான் உபுண்டு. நான் உபுண்டுவை பார்த்துட்டு
இந்த பரத் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இது, கோரல் லினக்ஸ் இது, இதெல்லாம் ட்ரீம் லினக்ஸ் இது, காலி லினக்ஸ் இது, அதே மாதிரி லிமக்ஸ்னு ஒன்று இருக்குது. இந்த மாதிரி ஒரு கொட்டைக்கும் லினக்ஸ்ங்கிறது ஒரு ஓப்பன் சோர்ஸ். அதை வச்சு அந்த லினக்ஸ் கோட்ஸை வச்சு உருவாக்கினதுல தான் இது. இந்த காலி லினக்ஸ் எல்லாம் ஸ்ரீலங்காவுக்குன்னு வேற ஒரு லினக்ஸ் இருக்குது. அதோட பேர் எனக்கு சரியா மறந்து. காலி லினக்ஸா இல்ல வேற பேர் சரியா ஞாபகம் இல்ல. யாருக்கும் தெரிஞ்சாக்கள் ஸ்ரீலங்காவுக்குன்னு உள்ள லினக்ஸ் பேர், லினக்ஸ் பேர் தெரிஞ்சாக்கிறா? சரி, நான் 7 கிளாஸ் சொல்றேன் இல்லாட்டி. இப்ப அந்த லினக்ஸ் கோட்ஸை வச்சு உருவாக்கினதுகள் தான் இந்த இந்த இப்படி ஒரு கொட்டை இருக்குது. நீங்க விண்டோஸ்ல அப்படி எடுத்தோம்னா அப்படியெல்லாம் நிற்காது. விண்டோஸ் ஒஃபிஷியலா லான்ச் பண்றது மட்டும்தான் அது விண்டோஸ். விண்டோஸ் 10 விண்டோஸ் 10 அதுல ஹோம் ப்ரோ அது அவனோட தான் இதாக்குது. இது அப்படி இல்லை. இது லினக்ஸ் கோட் இருக்குது எங்கள்கிட்ட. எங்களுக்கு தேவையான மாதிரி எங்களுக்கு ஏற்ற மாதிரி அவன் கோட்ஸை வச்சு மாற்றி எடுத்துக்கிறான். அதே மாதிரி பப்ளிஷ் பண்ண லினக்ஸ்ல ஒரு வர்ற கணையம் இது. சரியா? அதே மாதிரி விண்டோஸ்க்கு எடுத்தோம்னா விண்டோஸ் ஒரு ஓப்பன் சோர்ஸ் இல்லை. விண்டோஸ் எடுத்தோம் விண்டோஸ் 10, விண்டோஸ் 11, விண்டோஸ் 8 அப்படி அஹோ வெளியிடவே மாட்டேன். விண்டோஸால வெளியிடவே மாட்டேன். அது ஒஃபிஷியலா விண்டோஸ் வெளியிட மட்டும்தான் வரும். சரியா? இப்போ ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்னா விளைஞ்சா எல்லாருக்கும் விளைஞ்சா ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்னா ஓப்பன் சோர்ஸ்னா என்னன்னு விளைஞ்சா? சும்மா இது பேசிக் ஐடியா மட்டும் தான் தரேன். ஓப்பன் சோர்ஸ்னா அந்த கோட்ஸை எங்களுக்கு பார்க்கலும் விளைஞ்சா கோட்ஸ் எடிட் பண்ணலும் அடுத்த கிளாஸ்ல இருந்து கட்டாயம் பேசணும் எல்லாரும். அட்லீஸ்ட் ஒருத்தர் 2 பேராலும் சரி பேசணும். சரி, ஓப்பன் சோர்ஸ்னா இந்த சும்மா பேசிக் ஐடியா ஒன்று. அதே மாதிரி தான் ஓப்பன் சோர்ஸ் ஒன்று இது. லைக் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேருக்கு எக்ஸாம்பிள்ஸ் தான் இது. லிப்ரே ஆஃபீஸ், ஓப்பன் ஆஃபீஸ், கிம், MySQL. MySQL யூஸ் பண்ண யாரா மீரா? டேட்டாபேஸ் MySQL யூஸ் பண்ண யாரால் ஏலோவில் ஐசிடி செஞ்சா சும்மா நார்மலாக செஞ்சுப்பேன். ஆனால் அவ்வளோ ப்ராக்டிக்கல் நாலேஜ் ஏலோவில் ஐசிடியில் தார் இல்லை. ஏண்டா எல்லாருமே ப்ராக்டிக்கல் நாலேஜ் விட்டு தியரி தான் பாடமாக்குறது. அந்த கோடையுமே பாடமாயித்தான் எழுதுறோம். அதுதானே ஏ லெவலில் நாங்களும் பைத்தன் படித்தேன்னு சொன்னதுக்கு பைத்தனில் இப்போ கோடிங் செய்யணுமான்னு கேட்டால் ஏ லெவலில் படிச்சுட்டு ஏலா அதில் நாங்கள் கோடையும் கூட அன்டைம் பாடமாகித்தான் எழுதினோம் பைத்தன் ஏ லெவலில் ஐடி செஞ்சதுக்கு. அப்படி ஒரு கோடிங் லாங்குவேஜ் படிக்கணுமா? ஏல எல்லாம் ப்ராக்டிக்கல் நாலேஜ் தான் இருக்கணும். சரியா? இதெல்லாம் இதை அடுத்த கிளாஸ் பார்ப்போம். நாங்கள் அதோட பெனிஃபிட்ஸ் அதெல்லாம் பார்ப்போம். ப்ரோப்ரியேட்டரின்னா தள்ளி கொடுத்து வாங்க வேண்டியது அது எழுதியெல்லாம் பார்ப்போம். சரியா? அடுத்தது இப்போ நாங்கள் அடுத்த கிளாஸ் இதையும் படிச்சுட்டு அடுத்தது உபுண்டு மெயினாக உபுண்டு ப்ராக்டிக்கலாக தான் செஞ்சு பார்க்க போகிறோம். அப்போ உபுண்டு கட்டாயம் உங்களுக்கும் எடுக்கலண்டா பெட்டர். உபுண்டு எப்படி எடுக்கிறேன் சார்? உபுண்டு நீ 2 மாதிரி எடுக்கணும். பிரைமரி ஓஎஸ் டுவல் பூட் பண்ணோம் மேலும் விண்டோஸோட சேர்த்து வச்சு, இல்லாட்டி வர்ச்சுவல் மிஷின் ஒன்று போடுவோம் மேலும் விஎம் பாக்ஸ் சொல்கிறேன். ஒரேக்கல் ஃப்ரீ தான். அப்படி போட்டால் உபுண்டு யூஸ் பண்ணு. உபுண்டு யூஸ் பண்ணிராக்கள் ஈராக்கள் கேஸ் இல்லை, இல்லாதாக்கள் எடுக்கிறது பெட்டர். சரியா?
ஆஹ் இந்த உபுண்டு பத்தி ஃபுல்லா படிக்க போறோம் அடுத்த கிளாஸ். இந்த உபுண்டுல அப்புறம் கோட்ஸ் வரும் காட்டுறேன் சும்மா. இதெல்லாம் இன்ஸ்டாலேஷன்ஸ். சும்மா இன்ஸ்டால் பண்றது எப்படி பிரைமரி ஓஎஸ். இது பிரைமரி ஓஎஸ் எப்படி டுவல் பூட் பண்றது எப்படி. டுவல் பூட்டிங் என்னன்னு தெரியுமா? அப்புறம் உபுண்டு டெஸ்க்டாப்ல இது என்ன, இது என்ன, அதெல்லாம் பேசிக் திங்ஸ். இது ஃபைல் மேனேஜர். இது இதுகள் அப்புறம் கோட்ஸ், கமாண்ட் லைன். இதுதான் மெயின் விஷயமான உபுண்டுல. இப்போ உதாரணத்துக்கு நீங்க இப்ப விண்டோஸ்ல ஒரு எஃப் ஒன்று சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணோம்டா இன்டர்நெட்ல போயிட்டு சும்மா டவுன்லோட் லிங்க் அமைச்சு டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்றேன். உபுண்டுல உங்களுக்கு சூடோ கோட் நோண்டிடுறேன். சூடோ அந்த இப்போ விஎஸ்சி பிளேயர் நீங்க டவுன் பண்ணா சூடோ இன்ஸ்டால் விஎஸ்சின்னு அடிச்சோம்டா டவுன்லோட் ஆயிடும். ஒரு கோட்ல உங்களுக்கு எல்லாம் செய்யும் உபுண்டுல. அதுதான் வாசி இந்த இதெல்லாம் கோட். பிடபிள்யூ பிரிண்ட் ஒர்க்கிங் டிரெக்டரி. டிரெக்டரி அங்க இங்க ஃபோல்டர் தருமா, அங்க டிரெக்டரி. இதெல்லாம் அடுத்த கிளாஸ் ப்ராக்டிக்கல் நாலேஜோட படிப்போம். உம் அது நீங்களும் செஞ்சு பார்த்தாதான். நான் மட்டும் இப்ப செஞ்சு காட்டினா எனக்கு தான் வரும். நீங்களும் செஞ்சு பார்த்தா தான் உங்களுக்கு வரும். சரி, இதை நாங்க இப்ப படிப்போம். இப்ப நான் படிச்சு தரதுகள்ல ஆஹ், வேற மாதிரி படிச்சு தந்தானே எல்லாம். ஆஹ், இல்லாட்டி வேற மெத்தட்ல படித்து தந்தானே எல்லாம். இல்லாட்டி எப்படி வேற மாதிரி படித்து தந்தானே எல்லாம்டா செல்லும். இது படித்தர மெத்தட் சரியில்லாம இது விளங்குது இல்ல. இல்லாட்டி ஆஹ், வேற என்ன மாதிரி இது இல்லாட்டி கனெக்ஷன் இஷ்யூ என்ன இருந்தாலும் சரி கட்டான்னு சொல்லுங்க. நான் பிரச்சனை இது இல்லாட்டி நல்லமா இப்படி படிக்கிறேன். படிப்பு தந்து விளங்கிச்சா? பேசுற மாதிரி இல்ல ஒருத்தரும். பேசுங்க, பிரச்சனை ஒன்று இல்ல. ஆஹ் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்ல. சரியா? அப்படி என்ன மாதிரி பிரச்சனை இல்லையா இல்லாட்டி வேற மாதிரி படிப்பிக்கணும். இல்லாட்டி நான் படிப்பிக்கிறே சரியில்லை அப்படி. அப்படி என்ன மாதிரி சரி இருந்தா கட்டாயம் வாட்ஸ்அப்லயும் சரி இல்லாட்டி குரூப்லயும் சரி இல்லாட்டி பிரைவேட்டாலும் சரி மெசேஜ் ஒன்று போடும். இப்படி படிப்பிச்சா நல்லா இதை படிப்பீங்கோ இல்லாட்டி ஸ்லோ படிப்பிக்கிறேன் இல்லாட்டி ஸ்பீட் இல்லாட்டி தேவையானது மட்டும் படிப்பீங்க சும்மா வேற வேற விஷயம் செல்லாம அது செல்றண்டாலும் பரவாயில்ல. நீங்க உங்களுக்கு எந்த படுதோ அந்த ஃபீட்பேக்கை சொல்லும். நான் ஒன்றும் நினைச்சுக்க போறோம் இல்லை. அடுத்த முறை நீங்க அப்ப சென்னாதான் அடுத்த முறை எனக்கு நல்லா இன்னும் நல்லா படிப்பிக்க உங்களுக்கு ஏத்த மாதிரி படிப்பிக்க. இப்ப நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி தானே படிப்பிக்கிறேன். உங்களுக்கு ஏத்த மாதிரி நான் படிப்பிக்கிறேன். நினைச்சா உங்களுக்கு எப்படி படிச்சா நல்லா இத ஈக்குதோ அந்த இது செல்லுங்க. கரெக்டாக. இப்ப செல்லாட்டி பாருங்க சரி வாட்ஸ்அப்ல சரி செல்லும். அப்பதானே எனக்கு விளங்கும் எப்படி படிப்பிச்சா நல்லா ஈக்கும். சரியா? கட்டாயம் அதை செய்யுங்க. ஃபீட்பேக் தான். சரியா? சரி அப்ப நான் மீட்டிங் இன்னைக்கு இவ்வளவுதான். நாங்க அடுத்த கிளாஸ்லயும் 3 ஹவர்ஸ் நடக்குமே. 3 ஹவர்ஸ் நடக்கும். ப்ராக்டிக்கல் நாலேஜ் நடக்கும். ஏழுண்டா உபுண்டு இன்ஸ்டால் பண்ணினோம். வர்ச்சுவல் மெஷின் பாக்ஸ்